பிபி எடுத்திருக்கா என் கிளாஸ்ல. சரி இன்ஜினியரிங் பண்ணா எம்பிஏ பண்ணும்போது பிபிஏ பண்ணக்கூடாது ஹிஸ்டரி குரூப் படிச்சவங்க. யார் சொல்லவர? யாரும் சொல்லவர? இல்ல பொதுவா சொல்றேன். பொதுவாவே இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எம்பிஏ பண்ணுங்க. நான் இன்ஜினியரிங் சொன்னேன். கரெக்ட். சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தாருன்னு சொல்லு. 4 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சு நீங்க வந்து எம்பிஏ படிச்சுட்டு பேங்க்குக்கு வர சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபசர் டாக்டர் விமலன், தமிழ்நாடு ஜோதிடவியல் பட்டதாரிகள் அண்ட் முதுகலை பட்டதாரிகள் சங்க அழைப்பின் பேரில் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். வாருங்கள், நம்ம கலந்துரையாடலாம். இது நமக்கு ஒரு நல்ல பொழுதுபோக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பொழுதுபோக்குடன் கூடிய அறிவு விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அடிப்படை கிடைக்கும். பழங்காலத்திய ஜோதிடம்ங்க, இந்த காலத்தினுடைய ஜோதிடம் கிடையாது. பட் இது சமஸ்கிருதத்துல இருந்ததுனால தமிழர்கள்ட்ட எல்லாம் வரல. இந்தியாவிலேயே யார்ட்டையும் வரல. பின்னாடி வந்த 18ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி சமஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய நூல்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட பின்பு தமிழிலும் கிடைக்குது, ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட பின்பு ஆங்கிலத்திலும் கிடைக்குது, ஹிந்தியில மொழிபெயர்க்கப்பட்ட பின் ஹிந்தியிலையும் கிடைக்குது, கன்னடம், மலையாளம் அண்டு அது என்னது தெலுங்கு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் புக்குகள்லாம் போட்டிருக்காங்க. பழைய நம்மளுடைய அந்த கிளாசிக்கல் புக்கு இருக்கு இல்லையா, பிருகத் ஜாதகம், பிருகத் சம்ஹிதா, ஸ்ரீபதி பத்ததி, இது சாராவளி எல்லாமே போட்டிருக்காங்க. சரி வாங்க பேசுவோம். சொல்லுங்க. யாரு எது கேட்கிறவங்க கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். நான் விஸ்வநாதன் பேசுறேங்க சார். சார் வணக்கம் விஸ்வநாதன் சார், சொல்லுங்க சார். வந்து பாத்தீங்கன்னா அந்த பாவத்துள் பாவம் சொல்றாங்க இல்லையா, அது எப்படிங்க சார்? உங்களுடைய கருத்து எப்படிங்க சார்? பாவத்துள் பாவத்தை எப்படி என்ன பேசுறாங்க? பாவத்துள் பாவம், துள் பாவம் என்னவா? மீன லக்னத்துக்கு வந்து 7ஆம் அதிபதி புதன் சார். அவர் வந்து 12ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 12ஆம் பாவத்துல இருக்காரு. சரி. 7ஆம் இடத்துக்கு ஒரு 6ல போய் மறையிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரியா? அது மாதிரிங்க சார். இப்ப நீங்க பலன்கள் எடுக்க முடியாதுங்க சார், கஷ்டப்படணும். நீங்க சொல்ற பலன்கள்லாம் நடக்காது. அதெல்லாம் சொல்லவே இல்லை. இந்த ஜோசிய பயல்க வந்து இடையில விட்டு கெடுத்து விட்டு போனதுல இது ஒண்ணு. பாவத்தின் கெடுக்கும்னு அது வந்து எந்த விஷயத்துக்கு சொல்லணுமோ சொல்லணும். இப்ப கிருஷ்ணமூர்த்தி கூட என்ன சொல்றாரு, KS கிருஷ்ணமூர்த்தி, 9ஆம் பாவம் வேலை பார்க்கும்போது அவன் வந்து தொழிலை விட்டு விலகுகிறான், டிரான்ஸ்பர் ஆகுறான், சஸ்பெண்டும் ஆகுறான், வெளியேறுகிறான். 9ஆம் பாவம் வந்து தொழிலுக்கு கெட்ட பாவம்னு 10க்கு 12ன்னு சொல்லி அதை சொல்றார். நியாயம்தான். எத்தனை பேருக்கு அது நடந்திருக்கு? இப்ப லக்னாதிபதி 12ல இருந்தால் 1க்கு அது 12 இருந்தால் பரவாயில்ல. என்ன ஆனா இவங்க எல்லாருமே எப்படி கொண்டு போறாங்கன்னா, பலன்களை வந்து எது மெயினுங்கிறத முதல்ல நம்ம எடுத்துக்கணும். ஒரு பாவத்தில் கோள்கள் இருந்தால் அந்த பாவத்தை அந்த கோள் இயக்கணும், அதுதான் மெயின். அது அந்த பாவாதிபதி இங்க வந்து கெடுறான்னு சொல்லி நம்ம பலன் சொல்றோம். பாவாதிபதி மாறி இருக்க பலன்கள்லாம் அவன் ஆதிபத்தியத்தை வச்சு சொல்லிடுறோம். ஆனா கோள் 7க்கு 12ல இருக்கு. அதுல எனக்கு நான் அது வந்து ரொம்ப அப்ஜெக்ஷனா கண்டிக்கிறாள் சார். 7ஆம் அதிபதி எங்க போனா? பொதுவா 7 கூடியவன் 12ல கெட்டா அது லக்னத்துக்கு 12ல கெடும் போதே நம்ம சொல்லுவோமே, மனைவி விட்டு பிரிதல், நாமல் எங்கேயோ வாழுதல், அவங்க எங்கேயோ வாழுதல்ங்கிற சின்ன சின்ன சிக்கல்லாம் வேற வரும். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே 7 கூடியன் 12ல இருந்தா நம்ம பலன் சொல்லிட்டு தானே இருக்கோம். 7 கூடியன் 6ல இருந்தாலும் கெட்டு போச்சுன்னு தானே நம்ம சொல்றோம். நம்ம அதை ஒண்ணும் மறுக்கல. அதுக்காக பாவத்துல கெடுதுன்னு சொல்லி அதை போய் நம்ம கெடுப்பானே. அடுத்தது வேற ஏதாவது சிந்தனைகள்? ஹலோ சார். வணக்கம் சார். நான் பானுமதி பேசுறேன். யார் பேசுறது சார்? மெட்ராஸ்ல இருந்து பானுமதி பேசுறேன் சார். வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க சார்.
இப்போ மேஷ லக்னம் சார் 2ல சனி இருக்கு. ஆனா சனி வந்து கரெக்டா 0.48 விகலையில தான் மீட்டர் தான் சார் வந்திருக்கு. இப்போ அது மேஷ இதுல இருக்கிறதா எடுத்துக்கணுமா இல்ல ரிஷபத்துல சனி இருக்கிறதா எடுத்துக்கணும்? பாவ ரீதியா 1ல இருக்கும், பொதுவுல 2ல தான் இருக்கும். அப்ப அங்க இருந்து திசை நடத்தினா 2ஆம் வீட்டு பலனை தான் அது செய்யும். கரெக்டா? 1ஆம் பாவ ரீதியா 1ஆம் பாவத்தின் பலனை செய்யும். 1ஆம் பாவம். ஓகே ஓகே. அந்த டிகிரி கரெக்டா விகலை மாறுறதுனால எனக்கு 1ஆம் பாவமா அது 1ஆம் பாவத்துலதான் வரும். எப்படி பார்த்தாலுமே சனியன் திசை தாங்க. அது மேஷ லக்னத்துக்கு பாதகாதிபதி இல்லையா சார் அது? மன்னிக்கணுங்க, பாதகாதிபதி எல்லாம் கிடையாது. அவன் தான் 10-11 கூடிய பேரு, புகழ், பட்டம், பதவி, அந்தஸ்து எல்லாம் வார தேரக்கூடியவன். அவன் எதுக்கு பாதகாதிபதி? லாப பாவம் என்ன பாதகமா? சரி சரி சரி. ஏங்க இந்த பயல்ல உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. சரத்துக்கு 11, ஸ்திரத்துக்கு 9, உபயத்துக்கு 7 பாதகாதிபதினு இந்த முட்டாள் பேச்சு சொல்லிட்டு இருக்கு. அதெல்லாம் சொல்லி நீங்க பலன் சொன்னீங்கன்னா மொத்தத்துக்கே நீங்க அவுட்டு, கெடுதல் பலன்னு. இப்ப எனக்கெல்லாம் வந்து 7 கூடியவன் புதன் எனக்கு திசையை நடத்தினா தனுசு லக்னத்துக்கு பாதகாதிபதினாங்க. அதுலதான் நான் பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை எல்லாம் பெற்று வந்தேன். இருக்கிற வீட்டு பலனை செய்யும். முடிஞ்சு போச்சு. பாதகாதிபதினு படுத்துக்கப்படாது. ஏங்க அவன் லாபாதிபதிங்க. அவன் திசையில நீங்க நினைச்சதெல்லாம் நிறைவேற்றுவீங்க, ஆனா லேட்டா நிறைவேற்றுவீங்க. புரியுது சார், புரியுது சார். நன்றி சார், நன்றி சார். சார் ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, வணக்கம். இப்போ வந்து நீங்க பாவத் பாவ் யாரோ ஒரு நண்பர் பேசுறாரு இல்லைங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகத்துல 12ல சுக்கிரன் வந்து சூரியனோட அஸ்தங்கமாயி தசை நடத்துறாரு ஐயா. என்ன லக்னம்? கும்ப லக்னம். சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி 5-10 கெடுதுங்க. அவர் எப்ப அந்த சுக்கிர தசை ஆரம்பிச்சதோ அப்பயே அவர் தொழிலை விட்டார். இப்ப இங்க வேலை செய்யுதே. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க? இல்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அவரு கும்பலக்கணம். ஆமா. 12ல சுக்கிரன் இருக்கு. ஆமா. கும்பலக்கணத்துக்கு சுக்கிரனும் 4-9 கூடியவன். 4-9. ஆமா, கும்பலக்கணத்துக்கு சுக்கிரன் 4-9 தானங்க. இல்லையே, சுக்கரன்ல இருந்து நம்ம பார்ப்போம். சுக்கரன்ல இருந்து 5வது வீடு அவருடைய சொந்த வீடு, அதுக்கப்புறம் 10வது வீடு அவர் துலாம் அவருடைய சொந்த வீடு. ஏங்க என்ன ஜோதிடம் சொல்றீங்களா? என்ன சொல்றீங்க? இல்ல எனக்கு தெரியாது ஐயா, எனக்கு தெரியாது, அதனாலதான் கேக்குறேன். பார்க்க கூடாது, லக்னத்துல இருந்துதான் எல்லாத்தையும் பார்க்கணும். அப்படியா? அவன் லக்னத்துக்கு 12ல இருந்தா விரயமா போகுது, அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் நிம்மதியா இருக்காரு. சரிங்க ஐயா, நன்றி. இல்ல எனக்கு ஜோதிடம் தெரியாது ஐயா, அதனாலதான் நான் கலந்துக்கிறேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. எல்லாமே லக்னத்துல இருந்து என்னங்க. அப்படியா? நீங்க சரி 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 சரிங்க சார். வணக்கம் சார். வணக்கம். விக்னேஷ் சார். சொல்லுங்க சார். வணக்கம் சார். இப்ப இந்த கிரகத்தோட அந்த இணைவுங்கிறதுக்கு இப்ப டிகிரி வச்சுலாம் ஒரு அந்த மாதிரிலாம் சொல்றாங்களா சார்? அது எவ்வளவு டிகிரில இருக்கணும் அது இணைவுன்னு எடுத்துக்கிறது? இல்ல ஒரே ராசியில இருந்தாதான் அது இணைவுன்னு எடுத்துக்கிறதா? அது எப்படி சார்? அது பொதுவா நமக்கு சொல்லப்பட்டது ஒரே ராசிக்குள்ள இருந்தா இணைவுதான். டிகிரி எல்லாம் பார்க்கவே வேண்டியது இல்ல. அப்படி எல்லாம் பார்த்தா நீங்க பலனுக்கே வர முடியாது. ஓகே ஓகே. ரொம்ப கஷ்டப்படணும் நம்ம பலன் எடுக்க. அப்பனா எத்தனை டிகிரிக்குள்ள நன்மை? கிரகங்கள் சேர 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 தீமைதான். ஒரே ராசிக்குள்ள இருக்கிறதுக்குத்தான் நல்ல பலன் சொல்லியிருக்கோம். கூட்டுக்கு பலன்கள் 2 கூட்ட தவிர மீது எல்லா கூட்டுமே கெட்டு போயிடும். சார் அப்ப அந்த கூட்டு கிரகத்துல மூணு பேர் இருக்கும். சூரியன், செவ்வாய், புதன் இருக்கும்போது அந்த கூட்டு கிரகம் அந்த சூரியன் செவ்வாய் சும்மாயா விடுவாங்க? நான் தான் பெரிய ஆளும்பாங்க. பாவம் அந்த புதன் சிக்கிக்கிட்டு அது பாட்டுக்கு அமைதியா தன் திறமை, தன்னுடைய அறிவு எல்லாத்தையும் அமைதியா தான் வச்சுட்டு போக முடியும். இவங்க வெளியே விட்டாதான் விடுன்னு சொன்னாதான் விட முடியும், இல்லாட்டி விட முடியாது. சார் இப்ப வந்து இப்ப சூரிய தசை நடக்குது இந்த 3 கூட்டோட இதுல. சூரியன் செவ்வாய் நடக்கும் போது அது எப்படி சார் இருக்கு?
இல்ல அது வேற. பலன்கள் சொல்றதுங்கிறது வந்து சூரியன் செவ்வாய் எப்படி இருக்கா, எந்த லக்னத்துக்கு எப்படி இருப்பான், அப்படி பார்த்து பலன் சொல்லணும். புதன் கூட்டுனால எதுவும் கெட போறதே கிடையாது. சரி சார். சார் இப்ப 10ஆம் பாவத்தை எந்த கிரகம் வந்து இயக்குனா சூப்பரா இருக்கும் சார்? இருக்கிறதுலே எல்லா இப்ப கிரகமும் மொத்த இயக்குனாலும் சூப்பரா தான் இருக்கும். ஓகே சார். இருக்கிறதுலே வந்து இந்த பண பலத்துல எல்லாத்துலயுமே இந்த மனித சுகத்துல வந்து அதிகபட்ச பலன் 10ஆம் பாவத்துல அதே யாருக்கு சார்? நீங்க நினைக்கிற மாதிரி பணத்தை நீங்க பெருசா பேசணும்னா சுக்கிரனை வச்சு பேசணும். ஆனா ஓகே. கௌரவம், புகழ், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதையை வச்சு பேசணும்னா சூரியனை வச்சுதான் பேசணும். சூரியன் 10ஆம் பாவத்துல இருக்கிறது தான் 10ஆம் பாவத்தை நடத்துறதுதான் மிகப்பெரிய யோகம். சரி, எப்பவுமே சூரியன் 10ல வந்து திக்கு பலமும் பெறுவான். அவன் வெயிட்டான ஆள் சார். மதிப்பு மரியாதை எல்லாம் கொடுத்து சும்மா வெளியே இருந்து ஒருத்தன் வருவான், வணக்கம் சாருமா. சரி சார். இல்ல எனக்கு சூரியன் நீச சார். எனக்கு நான் வலு லக்னம் கம்மி, சூரியன் தான். அவ்வளவுதான். வலு கம்மி இருந்தாலுமே எனக்கு அந்த மரியாதை கிடைக்குது எங்க போனாலுமே. அது எப்படி கிடைக்காம விடுமா? என்ன நீங்க சூரியன் எந்த கெட்டே இடத்துக்கு போனாலுமே போனாலும், சூரியன் வலுவே கம்மியானாலும் அவன் இருக்கிறது 10ங்கிறப்ப மரியாதை கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இல்ல சார், எனக்கு சூரியன் நீசம். அது லக்னத்துல 3ஆம் பாவத்துல இருக்கான். எனக்கு நான் சொல்றது. சூரியனை சொல்றேங்க. சரி சார். 10ல சூரியன் இருக்கிறது ரொம்ப நன்மை. பத்துல ஐயா சூரியன் மட்டும் வச்சு நல்லா இருக்கிற மினிஸ்டர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. மினிஸ்டரே இருக்காங்க. சார் நான் அஸ்வின் பேசுறேன். ஒரு சொல்லுங்க. கட்டத்துல வந்து இதுல வந்து எந்த கோள்கள் ஒண்ணா இருந்தா அரசியல்வாதிக்கான தகுதி இருக்கு சார்? 3 பேர் தான் அரசியல் கோள். சூரியன், செவ்வாய், குரு. இவங்க நல்லா இருக்கிறப்ப நம்ம அரசியல்ல நல்ல ஸ்டேட்டஸ்ல நிப்போம். இந்த 3 பேர் 10ஆம் பாவத்துல இருந்தால் இன்னும் அதிகமான ஸ்டேட்டஸ் நமக்கு கிடைக்கும். அவங்க ஓகே 3 பேர் தான் ஆண்கோள்கள். அவங்க 3 பேர் தான் அரசியலுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே சார். இன்னொரு கேள்வி சார். 7ஆம் பாவத்துல எது இருந்தாலும் துணைவியாருக்கு தான் வந்து எல்லா விதமான நன்மையும் சொல்றீங்க, அவங்களுக்கு தான் சொல்றீங்க. இண்டிவிஜுவலுக்கான ஒரு பெனிஃபிட் என்ன சார் இருக்கு? அது லக்னத்துலதான், லக்னத்துக்கு தான். ஓகே ஓகே சார். உங்க லக்னம் தான் இண்டிவிஜுவல். நீங்க 7ஆம் பாவத்துல கூட்டுக்கோள்கள் இருந்தா எல்லாமே வந்து துணைவியார் நீங்க தான் சம்பந்தமா அதிக தான் வந்து மனைவிகளை கல்யாணம் பண்ணி சிரமப்படுவீங்க. அதிக மனைவிகள், அதிக காதலிகள், அதிக தொந்தரவுகளில் சிரமப்படுவீங்க. பட்டுட்டு போங்க. அதனால என்ன? ஓகே. யார் சார் சார் காதலுக்கு அதிபதி? யாரு சார்? சார் சுக்கிரன் தானே சார்? என்னதுங்க? காதலுக்கு அதிபதி, காதலுக்கான அதிபதி யாரு சார்? சுக்கிரன் தானே சார்? ஏன்னா அவன் பேரே வீனஸ் இல்லையா? கரெக்ட். நம்ம கிரேக்கத்துல சொல்வோம் இல்லையா, வீனஸ் தான் காதல் தெய்வம்னு. கரெக்ட் சார். சார் அந்த சுக்கிரன் அப்ப வந்து 7ஆம் பாவத்துல இருக்கும்போது வந்து நல்ல தனிச்சிருக்கான் மனைவி, சார். நல்ல தனிச்சு மனைவி, நல்ல மனைவி, கவர்ச்சியான மனைவி, அழகிய மனைவி கல்யாணம் பண்ணிட்டு நீங்க பாதுகாக்க முடியாம கஷ்டப்படுவீங்க. அதுவும் கஷ்டம் தானே சார் அப்ப? நாங்க என்ன தாங்க செய்யறது? இனிப்ப சாப்பிட்டாலும் கஷ்டம், இனிப்ப சாப்பிடாட்டினாலும் கஷ்டம்ங்க. இல்ல அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்ப. அப்படிதானே சார்? இல்ல அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு இல்ல, நம்ம கண்ட்ரோல்ல இருக்க முடியாதுங்க. ஒரு பொசிட்டிவ்னஸ் சொல்றாரு. பொசசிவ்னஸ் கிடையாது. ஏழுல வந்து யார் இருந்தால் நன்மை? ஏழில் சுக்கிரன் இருந்தாதான் நன்மை. ஏழுல வந்து எந்தெந்த காரகமோ காரகத்தில் கோள்கள் இருக்கிறது நமக்கு நன்மை. அது இல்லாம மாறி இருக்கிறதுனால தான் நமக்கு பிரச்சனை. பட் 7 கூடிய காரகன் சுக்கிரன் தான். அவன் அங்க இருக்கிறது நமக்கு மிகப்பெரிய நன்மை. அந்த நன்மையை சரியா எடுத்துக்கணும். உங்க எண்ணங்கள் பழுது இல்லாம இருக்கணும். ஐயா மேஷ விஷயத்துக்கு காரகோ பவனாஸ்தி வராதுங்களா சார்? இந்த பழுக வந்து இருக்கிற ஜோசியத்தை பாதகாதிபதினு கெடுத்தாங்க, காரகோ பாவனாஸ்தின்னு கெடுத்திருக்காங்க, கேந்திராதிபத்திய தோஷம்லாம் கெடுத்திருக்காங்க. நிறைய இருக்குங்க. உருப்படியான பலன்களை விட்டுட்டு எங்கெங்கயோ போவாங்க சார். காரகோ பாவனாஸ்தி. அப்ப யார் தாண்டா கரெக்ட்? இல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஐயா, உங்க வாயில கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்.
அதான் எனக்கு அதுல எல்லாம் வந்து உடன்பாடு இல்லைங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி ஐயா கேட்டுக்கலாமா? கேளுங்க. ஜாதகம் இல்லாம ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நீங்க ஆரம்பத்திலே ஒரு விஷயம் சொன்னீங்க, 5ஆம் நூற்றாண்டு அதெல்லாம் சொன்னீங்க நீங்க. இப்ப எனக்கு என்ன ஒரு ஃபர்ஸ்ட் டேல இருக்கிற டிஸ்கஷனுடைய கண்டினியூஷனா வச்சுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து திருவள்ளுவர் இருந்தாரு, நம்ம அவ்வை பிராட்டி இருந்தாங்க, காரைக்கால் அம்மையார் இருந்தாங்க, அருணகிரிநாதர் இருக்காங்க, அவங்களுடைய சமாதி எல்லாம் இருக்கு. இவங்கெல்லாம் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவங்க? அவங்க உண்மையிலே வந்து நீங்க உங்களுடைய பதிவு பிரகாரம் வந்து முதல்ல சனாதனம், 2வது வந்து சமணம், 3வது பௌத்தம், 4வது சைவம், அதுக்கப்புறம் தான் 300 வருஷத்துக்கு முன்னாடி தான் வைஷ்ணவம் தமிழ்நாட்டுக்கு வந்ததுன்னு நீங்க சொன்னீங்க. 300 வருஷம் இல்ல, 11 நூற்றாண்டுகள். கிபி 9ஆம் நூற்றாண்டுல வைணவம் மாறுது. அப்படின்னாக்கா கரெக்ட் தான். வைணவம் உருவாக்குது. சரி, அப்ப சமணர்கள் கோயில்ல சைவம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து இவங்க எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்களே, அருணகிரிநாதர், அதுக்கப்புறம் திருவள்ளுவர், அதுக்கப்புறம் காரைக்கால் அம்மையாரு, ஆத்திச்சூடி எழுதின ஔவையாரு, அதுக்கப்புறம் நக்கீரரு, இவங்க சொல்றதெல்லாம் எப்படி எடுத்துக்கணும் ஐயா? அவங்க என்ன சொன்னாங்க அதை சொல்லுங்க. இல்லையா, ஆத்திச்சூடி எழுதுறாங்க, அவங்க சிவனை பார்த்த மாதிரி சொல்றாங்க. பாருங்க, அவங்களுக்கு மாத்திரம் பாக்குற சிறுவன் நான் என்ன பாவம் பண்ணவனா, எனக்கு பார்க்க வேணாமா? அப்படிலாம் கலியுகம்லையா? இருங்க. ஆமா, கலியுகம் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சுல்ல. ஆமா, கலியுகம் 5110 இருக்கோம் நம்ம. ஆமா, என்ன நீங்க பாட்டுக்கு என்னத்தையாவது சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க, கலியுகம் அது இதுன்னு. ஐயா நான் சொன்னாதானே ஐயா நீங்க விளக்கம் சொல்லுவீங்க. அதாவது திருவள்ளுவருக்கு சமாதி கிடையாது. ஏன்னா அதை விட வந்து உங்களுக்கு ஔவையாருக்கெல்லாம் சமாதி கிடையாது. ஔவையார்லாம் எத்தனையோ ஔவையாரை கண்டுபிடிச்சிட்டாங்க தமிழ் யூனிவர்சிட்டியில. அகத்தியர் நிறைய பேரை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா காரைக்கால் அம்மையார் ஒரு ஆள் இருந்திருக்கலாம், அவங்கள பத்தின விளக்கங்கள் இல்லை. அதே மாதிரி அருணகிரிநாதர் மாதிரி ஒரு ஆள் இருந்திருக்கலாம். ஆனா அவருக்கு பின்னாடி ஏகப்பட்ட அருணகிரி வந்துட்டாங்களே, ஆயிரக்கணக்கான அருணகிரி இருக்காங்களே. ஒரு அருணகிரி இங்கதான் உறங்குறாருன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போய் அங்க போய் அவர் தான் அருணகிரி நம்ம கொண்டு போக முடியாது. அருணகிரிநாதர் திருப்புகளை உருவாக்குறாரு, கந்தன் அருணைகளை அழகாக தன்னுடைய இதுல பேசுறாரு. நான் தான் சொல்றேன்ல, இவங்க எல்லாமே வந்து கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி வந்தவங்க. கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்தவர் தான் உங்களுக்கு திருக்குறளை எழுதின குந்த நாச்சியார். அதெல்லாம் திருவள்ளுவர்ன்ற பேரெல்லாம் நம்ம டிக்ளேர் பண்ணாங்க காமராஜர் ஐயா வந்து. அதனால திருக்குறளை பெருசா நம்ம அது ஒரு நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கொடை அது. அந்த ஔவையார் தான் நம்ம அந்த இந்த குளத்துல வச்சு பண்ணதா அப்படின்னு ஒரு வேணாம். பல கதைகளையும் பல கர்ண பரம்பரை புராண கதைகள் அதுகளெல்லாம் நம்ம வேண்டிக்க வேண்டியது இல்லை. அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க, திருக்குறளை புகழ்ந்து பாடிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு முன்னாடி திருக்குறள் இருந்திருக்கு, அதை அவங்க புரிஞ்சிருக்காங்க, தெரிஞ்சிருக்காங்க, பாடி இருப்பாங்க. இல்லாட்டினா அவைங்கிற பேர்ல வேறு யாராவது கூட பாடி இருக்கலாம். இதெல்லாம் ஆய்வுக்கு உட்பட்ட விஷயம். இதுக்குள்ள நம்ம போய் மண்டையை போட்டு உருட்ட கூடாது. பொருளாளர் செக்ரட்டரி, வணக்கம் செக்ரட்டரி சதீஷுக்கு சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சதீஷ், சொல்லுங்க செக்ரட்டரி. 2 நாளா வரல, இப்ப வர ஆரம்பிச்சுட்டீங்க. நடத்தணும் நீங்க எல்லாம், என்னால முடியலன்னா நீங்க தான் நடத்தணும். சொந்தத்துல ஒரு திருமணம் ஒண்ணு நேற்றுக்கு, அதனால அது போயிட்டு வர்றதுக்கு இன்னைக்கு தான் அட்டன் பண்ண முடியுது. நல்லதுதானே, நல்ல நிகழ்வுக்கு நம்ம பங்கெடுத்துக்கிறதுனால தப்பு இல்லையே. வாங்க, கேள்விகள் கேட்கிறவங்க கேளுங்க சார். சார் இப்ப கோள்கள் வந்து ராசி மண்டலத்துல சுத்தி வருது. அது வந்து பார்த்து நம்ம ராசி கட்டத்துல இந்தந்த ராசியில இந்த கோள் இருக்குன்னு எழுதிடுறோம். அதே மாதிரி அதுக்கு பின்னாடி நட்சத்திரம் இருக்கிறதால அந்த நட்சத்திரத்துல எழுதிடுறோம். சோ இதுல வந்து ஒரு லாஜிக் இருக்கு. இவங்க பார்வை பலனே இல்ல விட்டுலாம் சார். ஆனா எதுக்கு சார் சொல்லியிருக்காங்க? அதுக்கான காரணம் எதை வச்சு சொல்லியிருக்காங்க?
நல்லா கவனிங்க. பார்வை பலன்னா என்னன்னா, இதனுடைய லைட்டு அதனுடைய லைட்டு ரெண்டு சேர்றதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? லைட்ஸ் தான், கோள்கள்ட்ட இருந்து வர்றது வேணா கதிர்கள் தானே வருது, வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த கதிர் தாக்கத்துக்கு தான் நம்ம பலன்கள் சொல்லி வச்சிருக்கிறோம். நேர் 1க்கு 1 7க்கு 7 வரக்கூடிய பார்வைகள் நல்ல பார்வைகள் இல்லைன்னு சொல்லி வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜில சொல்லியிருக்காங்க. 180 டிகிரி தீய பாவம், ஸ்கொயரும் தீய பாவம். அவங்களுக்கெல்லாம் ஸ்கொயர்லாம் தீய பாவம் தான், 180 டிகிரிலாம் தீய பாவம் தான். அவங்க அந்த மாதிரி ஒரு கோளுக்கு ஒரு கோள் ஒரு பார்வைங்கிறது அவங்க என்னன்னா டிஸ்டன்ஸ்ல வச்சுக்குவாங்க. நம்மளும் அப்படித்தான். ஆனா நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்ணி வச்சுட்டோம், குரு பார்த்தால் நல்லது சனி பார்த்தால் கெட்டதுன்ட்டோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. 2 கோள் 180 டிகிரில இருந்தா ரெண்டுமே பகை. ஸ்கொயர்ல இருக்கிற கோள் நமக்கு நன்மை தராது. அப்படி கொண்டு போயிட்டாங்க பார்வை பலன். நம்ம பார்வை பலனை வந்து பாவக பலன்களை உருவாக்காததுக்கு முன்னாடியே பார்வை பலன் சொல்லிட்டாங்க சாராவளியில. அதுலதான் எங்களுக்கு நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்குங்க. சாராவளி வந்து 8ஆம் நூற்றாண்டுல உருவாக்குனது கிபி 8ல. ஆனா கிபி 5 6ஆம் நூற்றாண்டுல உருவாக்குன பிருகஜாயத்துல எப்படிங்க பாவா பலன் வந்திருக்கும் அப்படின்னு எங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருக்கு. ஆசிரிய பலன்கள்ல அவர் பாவத்தை வச்சுதான் பலன் சொல்லுவார். பிருகஜாயத்துல எடுத்த உடனே ரஜ்ஜி யோகம் பாரு, அந்த ரஜ்ஜி யோகத்தை சொல்லும் போதே என்ன சொல்வாருன்னா பாவத்தை வச்சுதான் சொல்வார். அங்க இருக்கக்கூடிய 33 யோகங்களையுமே பாவத்தை வச்சுதான் பேசியிருப்பாரு. இந்த சந்தேகம் எனக்கு நிறைய இருக்குங்க. ஏன்னா இவரு பாவத்தை பத்தி பேசியிருக்க மாட்டார். சாராவளி கல்யாணம் வருமார், அவருக்கு பாவ பலன் தெரியாது. 52 சாப்டர்லயும் சாராவளியில பாவ பலம் கிடையாது. அங்க வந்து பாவ பலத்தை என்ன செய்யறாங்கன்னா, நம்மளுடைய இன்னொரு அழகான நூல் இருங்க, வாய்க்குள்ள இருக்க திடீர்னு பேசுறப்ப மறக்குது. ஏன்னா அந்த புக்ல இருக்கக்கூடிய பாவ பலனை எடுத்து இதுல சொருகி இருப்பாங்க. யாரு? ரஞ்சன் பப்ளிகேஷன்ஸ், எம்பல்பிடி மோதிலால் பனாசிதாஸ் அண்ட் சாகர் பப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அதுல இருந்து எடுத்து கொடுத்து சாராவளியே ஒரு புக் ஆக்கியிருப்பாங்க, இங்கிலீஷ் புக்கா. அதுல போட்டு ஜாதக பாரிஜாதம், ஜாதக பாரிஜாதத்துல இருந்து இந்த பாவக பலனை எடுத்து நான் அப்படியே போட்டிருக்கேனே போட்டிருப்பாங்க. அதெல்லாம் மறுக்கக்கூடிய விஷயம் இல்லை. ஆனால் சாராவளியில வெறும் பார்வை பலன் இருக்கிறது. அதுக்கு 300-200 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட எப்படி அந்த பாவ பலனை அவர் தெரியாம விட்டுருப்பாரு. நிறைய சந்தேகங்கள் இருக்கு. ஐயா வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜில வந்து 180 டிகிரியும் ஸ்கொயரும் வந்து கெட்ட பலன்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெஸ்டர்ன்ல அப்போ வந்து நல்ல பலன்கள் எந்த பார்வையை சொல்லியிருக்காங்க ஐயா? திரிகோண பார்வை. 3 60 3 60 120 30 டிகிரி 60 டிகிரி 120 டிகிரி. கேந்திர அதுல சரி புரிஞ்சிச்சியா? புரிஞ்சிச்சு. அதாவது ஒரு கோளுக்கு அந்த 45 டிகிரி ஸ்கொயர்னா அதுக்கு பக்கத்துல 5 டிகிரி 6 டிகிரி வரைக்கும் அது ஸ்கொயர்ல நிக்கிறதாகத்தான் அர்த்தம். 40 டிகிரில இருந்து 50 டிகிரி வரைக்கும் ஒரு கோல் நிக்குதுன்னா அது ஸ்கொயர்ல இருக்கும். 6 டிகிரி வச்சுக்கலாம். வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி தான் ஸ்டார்டிங்ல வந்து உருவானதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அவங்க ஏன் இப்ப அதை விட்டுட்டாங்க? ஏன் அதை மேம்படுத்தலாம்? அவங்களுக்கு அது தேவைப்படலையா ஆஸ்ட்ராலஜி? வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி இன்னைக்கு இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜியா அது உருவாகல. இது லேட்டர், இன்னைக்கு தான் நாங்க உருவாக்கி இருக்காங்க. கொடை நமக்கு தான் ரொம்ப பெரிய கொடை. நாம தான் ரொம்ப பெருசா அஸ்ட்ராலஜியை வளர்த்தாங்க. அவங்க கிடையாது, வெஸ்டர்னர்ஸ் எல்லாம் கிடையாது. அவங்க தொடங்கினாங்க, கோள்களின் சுற்றுகளை கண்டுபிடிச்சாங்க, கோள்களுக்கு குணங்களை கொடுத்தாங்க. சால்டியன்ஸ்னா நீங்க வந்து அந்த பெர்சியன் கல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து வாழ்ந்தவங்க. அவங்கதான் படிப்படியா வர்றாங்க. சுமேரியன், மெசபடோமியன், அக்கேடியன், அசிரியன். சிரியான் ஒரு ஊர் இருக்கு இல்லையா, அவங்கதான் அசிரியர்கள். பாபிலோனியன் அண்ட் சால்டியன் சொல்லி அந்த சிவிலைசேஷன் குரூப் தான் அதை கண்டுபிடிக்கிறாங்க. இவங்களை வந்து கிரேக்கர்கள் போர் செஞ்சு தோற்கடிச்சு இவங்களை பூரா அங்க கொண்டு போறாங்க அவங்க கிரேக்கத்துல. அப்படி போகும்போது இங்க இருக்கக்கூடிய வானச்சாத்திரத்தை அங்க போய் சொல்றாங்க. அங்க ஏற்கனவே அவங்க எல்லாம் வராக்கல்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை உடையவர்கள் கிரேக்கர்கள். அவங்க இதை ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்டு கொஞ்சம் உருவாக்கி வச்சாங்க. நம்ம இதுல போயிட்டு வர்றப்ப எடுத்துக்கிட்டு கொண்டு வர்றாங்க. இங்க
இங்க கொண்டு வந்து ஆனா சான்ஸ்கிரிட்டாளர்கள் நிறைய எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு காமிச்சன்ல ஒரு புக்கு, அதுல நிறைய பேர் இருக்காங்க இந்தியன் அஸ்ட்ரானமர், அவங்க எல்லாம் நிறைய கொடை நிறைய எழுதி வச்சிருக்காங்க சான்ஸ்கிரிட்ல. சார் ஒரு டவுட் சார், இப்போ நேரம் பார்த்து சிசரியன் பண்ணி குழந்தை பெத்துக்கிறாங்களே, இந்த நேரத்துல பிறந்தா நல்லா இருக்கும்னு, அதெல்லாம் எந்த அளவுக்கு சார் வந்து ரொம்ப 100% பெனிஃபிஷியல்? உண்மை, 100% உண்மை. அப்படி பண்ணா மேனுவலா நம்ம ஒரு ப்ராசஸ பண்ணா அது எப்படி சார் வந்து இயற்கைக்கு எப்படி மாறாவும் பார்த்தாலுமே அந்த நேரத்துல பிறக்கணும்னு அந்த குழந்தைக்கு தலையெழுத்து இருந்தா அதுலதான் பிறக்கும், இல்லாட்டினா பிறக்காது. அது இந்தியாவுல ரொம்ப சுலபமாயிடுச்சு, அமெரிக்கால அது கிடையாதுங்க. 99% நார்மல் பர்த்துக்கு தான் அவன் ஒத்துக்கிறான். இந்தியாவுல அதெல்லாம் கிடையாது. ஈஸியா சிசேரியன், நம்ம அதுவும் நமக்கு நல்ல டாக்டர் கிடைச்சானா நம்ம கொடுக்குற நல்ல டயத்திலேயே சிசேரியன் பண்ணி குழந்தைய எடுத்து கையில கொடுத்துருவார். நான் எக்கச்சக்கமா அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன் என் பேரனவே இப்ப அப்படிதான் எடுத்தேன், என் பேத்தியவும் அப்படிதான் எடுத்தேன். இப்ப கெட்ட ஜாதகத்திலேயே குழந்தைகள் பிறக்காதுல்ல சார்? அப்படி ஒரு விஷயம் எல்லாருக்குமே அதெல்லாம் கிடையாது. அங்க இருக்க 5 பேரும் கெட்டவங்க. அந்த 5 பேரும் நல்ல இடத்துல போய் அந்த நல்லதை கெடுப்பான்ல. மேக்சிமம் கெடுதலை குறைக்கலாம், 80% குறைக்கலாம், அவ்வளவுதான். 20% அது இருக்கத்தான் செய்யும். சார் இப்ப 8ஆம் பாவத்துல வந்து ஒரு கிரகம் நின்னு அதோட தசை நடக்குது சார், புதன் தசைன்னு வச்சுக்கோங்க, 17 வருஷம். ஆனா அதோட சிக்னிபிகன்ஸ் வந்து 5-9னா எப்படி எப்படி சார்? சிக்னிபிகன்ஸ் 5-9னா அவன் நல்லா சிந்திக்கக்கூடியவன், திறமையானவன், நல்லறிவாளன், நல்ல யோசனை உள்ளவன், சில அதிர்ஷ்டங்களை அனுபவிக்கக்கூடியவனாக இருந்து வரக்கூடிய நேரம் அதிர்ஷ்டம் எனக்கு 5 நாள்ல வரணுங்கிறத, அது பாவ ரீதியா 8ல இருக்கனால 50 நாள் ஆச்சு, அவ்வளவுதான். அதாவது அந்த அந்த 8ஆம் நடக்கிறதுனால லேட் ஆகும் வர விஷயங்கள்லாம். வர வேண்டிய நேரத்துல வராது, வராத நேரத்துல வந்து நிக்கும். அதே மாதிரி அந்த 1, 6, 7, 8 இப்ப அந்த மாதிரி ஒரு ஒரு கலப்பு சிக்னிபிகன்ஸ் பலன் கலப்பாயிரும். அது வந்து ரெண்டையும் எதிர்பார்த்து ஏத்துக்கிற வேண்டியதுதான். அதே மாதிரி சார் இப்ப லக்னத்துல எந்த கிரகம் தான் சார் ரொம்ப நல்லது? லக்னத்துல இருக்கிற கிரகத்துல எதுல பெஸ்ட் சார்? லக்னத்துல திக்கு பலம் தான் சார். ஒண்ணு குரு இருக்கணும், இல்லாட்டி புதன் இருக்கணும். குரு இருந்தாலே அது வந்து அதிர்ஷ்ட ஜாதகம் தான், அப்படி எடுத்துக்கலாமா? கிடையாது, ரொம்ப ஒழுக்கம் பேசுவான், தனியா நிற்பான், அது ஒரு பிரச்சனை தான் சார். எப்படி லக்னத்துல குரு இருக்கலாம் அல்லது புதன் இருக்கலாம். புதன்ல சிறப்பு. எனக்கு வந்து குரு சுக்கிரன் வந்து இல்ல லக்னத்துல சார். அது நல்ல கூட்டு, நல்ல கூட்டு தான். ஆனா வந்து எனக்கு தெரியுது தெளிவா, எந்த பெண்களையுமே நம்ம வந்து தவறாவே பார்க்க முடியல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போகுது. என் கண்ணு என்ன பூனை கண்ணா? இல்ல சார், சொல்றேன் அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்துக்கு கொண்டு போகுது. அந்த குரு கெடுக்கிறான். எனக்கு இது நேர் எதிர்ப்பதம். சூரியன், செவ்வாய், சுக்கிரன் நான் லக்னத்துல, எனக்கு இந்த பலன் வேற மாதிரி நடக்கும். அதெல்லாம் போடக்கூடாது, கண்ணு கேட்டுதான் போடக்கூடாது, கண்ணு கேட்டுடும் கூட. பேசிட்டு இருக்காரு, கண்ணு கேட்டுதுமா, போடக்கூடாதுமா. தாத்தா கண்ணாடி எல்லாம் போடக்கூடாது. உனக்கு கண்ணாடி வேணும்னாக்கா டாக்டர்கிட்ட போய் சொல்லுங்க. அந்த ஒரு பிரச்சனைகள் வந்து இருக்கு சார். ரொம்ப அது இருக்கத்தான் செய்யும். ஒழுக்கமானவன்ல குரு, ஒழுக்கமானவனாவே நம்மள நம்ம செஞ்சா தப்பு. அது நம்ம ஒழுக்கமற்ற தன்மைக்கு போனாலே பிரச்சனைகள் வந்துருது வேற மாதிரி. ரைட், வேற சார் வணக்கம், நான் பானுமதி பேசுறேன். சொல்லுங்கம்மா. அதாவது மிதுன லக்னம் சார், லக்னத்துக்கு 12ல சுக்கிரன் செவ்வாய் இருக்கு சார். சுக்கிர தசை போறது, அது எப்படி பலன் எடுக்கிறது? ஆமா, விரைய செலவுகள் இருக்கும், பயணங்கள் இருக்கும், அலைச்சல்கள் இருக்கும், மாற்றங்கள் இருக்கும்.
ஆனா அங்க அவன் வந்து நிக்கும் போது ஒண்ணு பணத்தை கொடுப்பான், இல்ல தான் நினைச்சதை நிறைவேற்றக்கூடிய யோகத்தை கொடுப்பான். சரி. இல்லாட்டினா தைரிய வீரியத்துடன் கூடிய செயல்பாடுகள்ல இவரே லாபத்தையும் தரக்கூடிய அடிப்படையில சுக்கிரன் மாறுவார். அவ்வளவுதான். ஆனா சனி 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 கேது சந்திரன் மீனத்துல இருந்து சனி 3ஆம் பார்வையா அங்க சுக்கிரன் செவ்வாயை பாக்குறது சார், அது கெடுதல் இல்லையா? இல்ல, பார்வையே விட்டுருங்க, ரொம்ப குழப்பிக்கிறாங்க. பார்வையை தூக்கி குப்பையில போடுங்க. சரி. சோ இவன் சுக்கிரன் இவன் ஜாலியா 5-12 கூடையவன் 6-11 சேர்ந்ததுனால இவன் இஷ்டப்படி ஜாலியா இருப்பான் இந்த ஜாதகர். அதெல்லாம் பெரிய அதெல்லாம் சொல்லக்கூடாது, ரொம்ப இருப்பாங்க. நல்லா இருக்கு சார், இங்க நடந்துட்டு இருக்கு, நல்லா இருக்கட்டும், நடந்துட்டு இருக்கு, வேற விஷயமா போயிட்டு இருக்கீங்க. ஏன்னா அந்த ஜாலி சுக்கிரன் செவ்வாய்ங்கிறது ஜாலி, அவனுக்கு பிடிச்சது நடந்துட்டு இருக்க, ஜாதகருக்கு பிடிச்சத பண்ணிட்டு இருக்கான். ஆமா, அது தேவையில்லாம நினைச்சதை நடத்திக்குவாரு, செலவும் பண்ணுவாரு, எல்லாம் வாங்குவாரு, கடனும் வாங்குவாரு, கொடுப்பாரு, செலவு பண்ணுவாரு, எல்லாம் பண்ணுவாரு, எல்லாம் நடக்கிறது ஒண்ணு. ஆனா சுக்கிரன் எனக்கு சுக்கிர தேசம் 28ல முடியறது, அதோட இது போயிடுமா? அப்புறம் சூரிய தேசம் வருது, அது வேற மாதிரி பலன் தரும். ஓகே. இந்த இந்த ஜாலியா இருக்கிறது சுக்கிர தேசையோட போயிடும், அப்படிதான் இருக்கலாம். இருக்கலாம், உண்மை அதுதான். எப்பயுமே அம்மா அளவற்ற மகிழ்ச்சிக்கு சொந்தக்காரனே சுக்கிரன் தான். அளவற்ற மகிழ்ச்சி. சந்திரன் சார் ரோகிணி சார் வாங்கியிருக்காரு சார் சுக்கிரன். அப்போ காசு வரும், பணம் வரும், எல்லாம் வந்திருக்கும், குடும்பம் வந்திருக்கும், எல்லாம் இருந்திருக்குமே. இல்ல கல்யாணம் பண்ணிக்கல அந்த பையன், பட் வேற இதுல போயிட்டு இருக்குங்க இதுல, அதனால சரி. நீங்க தேவையில்ல கல்யாணம்ங்கிற ஒரு பெரிய விஷயத்த பேசிட்டே இருக்கீங்களே. நான் தான் சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்திருக்கு, நான் பாட்டுக்கு சொல்றேன். கல்யாணம்னு ஒரு நல்ல வார்த்தையை கூட குடும்பம்னு சொல்லவே விட மாட்டேங்கிறீங்க. பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அந்த ஜாதகர். நல்லது தானே. அந்த துயரத்தை தனியா எடுக்கிறதுக்கு நம்ம பாட்டுக்கு இருப்போம் இருந்திருப்பாரு. சுக்கிரன் செவ்வாய் 12 இருக்கக்கூடிய பலன் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். தேங்க்யூ. அதெல்லாம் ஜாலியான பலன், நல்ல பலன், ஜாலியான பலன். ஓகே சார், ஓகே சார். ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த ஜாதகக்காரர் வந்து நடிகரா வருவாருன்னு அடிச்சு உங்களால சொல்ல முடியுமா சார்? சார், எதையுமே அடிச்செல்லாம் சொல்ல முடியாது, பார்த்துதான் சொல்ல முடியும். நடிகர் ஆகிறதுக்குன்னு தனியா ஜாதகம் கிடையாது சார். நடிகர்ல பேரும் புகழை பெறக்கூடிய ஜாதகம் தாங்க சார் நமக்கு வேணும். அதை நீங்க சூப்பர் ஸ்டார் ஜாதகத்துல பார்க்கலாம். அவர் வந்து சிம்ம லக்னம், மகர ராசி, திருவோண நட்சத்திரம்ங்கிறத பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியும். அவர் லக்னம் வந்து சிம்ம லக்னம், அவருக்கு லக்னத்துக்கு 10 கூடிய சுக்கிரன். அவரு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த அழகுமே கிடையாது, எந்த நடிப்புமே கிடையாது, அவர் எதுவுமே இல்லாதவர். சாதாரணமா சினிமாக்குள்ள வர்றார். 16 வயதுலேன்னு சொல்லி 74 75 வந்த படம் பரட்டைன்னு சொல்லிட்டு பாரதி ராஜா சார்ட்ட அன்னைக்கு 2500 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு நடிச்சார். நல்லா கவனிக்கணுங்க, ரொம்ப சாதாரணமான மனிதர், மிக மிக எளிய சாதாரணமான மனிதர். கிடைக்கிற வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி நடத்தினார். அவருடைய நடிப்புன்னு யாரும் இதுவரைக்கும் சொன்னதில்லை. அதே மாதிரி அவருடைய செயல்களையும் யாரும் பெருசா சொல்லல. ஆனா அந்த சிம்ம லக்னம் 10 கூடிய சுக்கிரன்ற ஒரே காரணத்தினால சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரு பேர் அவரை தேடி போய் நின்னுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டாரா இருக்கார், மறந்துடாதீங்க. நான் எப்படி சொல்றேங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சிவாஜி கணேசனுக்கு சூப்பர் ஸ்டார் கிடையாது, என்ன எம்ஜிஆருக்கு சூப்பர் ஸ்டார் கிடையாது. எம்ஜிஆர்லாம் தொடக்கத்துல இருந்தே அரசியல்வாதி, அவர் படம் முழுவதுமே அரசியல் படமா இருந்தது. அவருக்கு தேவை அரசியல், அதுக்குள்ள வந்துட்டார். நடிகர் திலகத்துக்கு தேவை தன்னுடைய நடிப்பு, கொடை, அழகா நிறைய அவார்டுகளை வாங்கிட்டு போயிட்டார். ஆனா எப்ப சூப்பர் ஸ்டாருங்கிற ஸ்டார் அண்ட் சூப்பர் ஸ்டார் அது ரஜினிகாந்த் வாங்கினார். சிம்ம லக்னக்காரங்க, சிம்ம லக்னக்காரங்களுக்கெல்லாம் 10 கூடிய சுக்கிரன். இந்த லக்னத்தை காட்டிலும் எந்த லக்னத்தை காட்டிலும் உங்களுக்கு மகர லக்னத்துக்கு 10 கூடிய சுக்கிரனை காட்டிலும் சிம்ம லக்னத்துக்கு 10 கூடிய சுக்கிரன் சூப்பர் ஸ்டார். மகர லக்னத்துக்கு 10 கூடிய சுக்கிரன்லாம் நிறைய பேர் நடிகர்களாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னமும். எனக்கு ஒரு சந்தேகம், நீங்க சார் மெதுவா 2 பேர் பேசுறீங்க, ஒருத்தர் பேசுங்க. இல்ல சார், சுக்கிரன் அந்த சிம்ம லக்னத்துக்கு லக்னத்திலே இருந்தானா சார்?
நல்லவர் வல்லவர் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து மதிப்பு மரியாதையும் தைரியமும் வீரியமும் முயற்சிகளும் உடையவர் செயலாற்றல்களும் உடையவர். சார் இதுவே வந்து சிக்னிபிகன்ஸ் மட்டும் இப்ப சுக்கிர தசை நடக்குது, அது கடக லக்னமா இருக்கு, சிக்னிபிகன்ஸ் மட்டும் 10ஆம் பாவத்தை சுக்கிரன் தசையில் நடக்குதுன்னா நல்லா அதை எப்படி தொழில் சார் எடுத்துக்கலாம்? பட்டம் பதவி புகழ் எல்லாம் கிடைக்கும் சார். ம். சார் வேறு யாரோ பேசுனீங்க, சார் நான் பேசுறேன் சார். சொல்லுங்க. சார் இப்போ ஒரு மேடம் பேசுனாங்கல்ல சார், 12ல வந்து செவ்வாயும் சுக்கிரனும் இருந்தா சொன்னாங்க இல்லையா? நான் ஏற்கனவே அந்த கேள்வியே கேட்டேன். நானு கும்பலக்கணத்துக்கு 12ல சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறாங்கன்றாங்க. அது எப்படி சார் எடுத்துக்கிறது? சூரியன் சுக்கிரன் சேர்க்கை வேற, அங்க கௌரவம் புகழ் அந்தஸ்து எல்லாம் சேரும். ஓ செவ்வாய் சுக்கிரன் தான் வந்து எந்த கௌரவத்தையும் பார்க்காது. அது வந்து ஹைவேல எல்லா வேலையும் பார்க்கும். சரிங்க சார், சரிங்க சார். அவங்க வீரியமே வேற, கட்டுப்படுத்த முடியாத வீரியங்கள். இது கௌரவம் புகழ் அந்தஸ்தை பார்க்கும் சூரியன். எந்த அந்தஸ்தையும் பார்க்காதவங்க தான் செவ்வாயும் சுக்கிரனும். அவனோட சனி சேர்ந்தா கெட்டே போயிடுவான். சொல்லுங்க சதீஷே. அது சொல்லிட்டேன் சார், பேசிட்டேன். இல்ல எங்க செக்ரட்டரி சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி கேள்விக்கு நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோம், இது மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்குங்க, நம்ம விளக்கம் கொடுக்கணும். கண்டிப்பாங்க சார், கண்டிப்பாங்க சார். அதனால அப்பதான் இவங்க போய் 4 பேர்த்த சொல்லி அந்த 4 பேர்த்த இருக்கக்கூடிய சந்தேகங்களை இவங்க விளக்குவாங்க. அவங்க வர்றாங்களோ வரலையோ அதை தூக்கிட்டு வந்து நம்மகிட்ட கேட்டு கொஞ்சம் விளக்கம், அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடக்கணும். எவ்வளவு பொய்கள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு நஷ்டங்கள். இங்க பாத்தீங்கன்னா ஜோசியத்துல எல்லாரும் கோயில்ல கொண்டு போய் இறக்கி விடுறானே. ஆன்மீகம் பாதி ஜோதிடம் பாதினா அப்புறம் எதுக்குடா ஜோதிடம்? நான் ஆன்மீகத்துக்குள்ளே போய்க்கிறேனே. முதல் பணியா வந்துங்க சார், ஆன்மீகம்ங்கிறது வேற, ஜோதிடம்ங்கிறது வேற. அது ரெண்டுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை அப்படிங்கிறது. ஆமாங்க சார். அதை வந்து நம்ம மக்கள் மத்தியில அதை கொண்டு போய் நம்ம நிலைநிறுத்தணுங்க சார். சார் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணணும். அடிக்கடி நம்ம வந்து யூடியூப்ல ஆரம்பிச்சிடணும். யூடியூப்ல ஆரம்பிச்சு யூடியூப்ல நம்மளுடைய டாகாவின் சார்பில் நம்ம அகதாவின் சார்பில் நாங்க பேசுறோம்னு சொல்லி வந்துடணும். வந்து இது கொஞ்சம் சார் ஓகே எப்படி பார்த்தாலும் ஒரு 6 மாசத்துல போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்தாதான் சார் தெரியும். நாமளும் வந்து நான் வந்து எனக்கு இப்ப வயசாயிடுச்சுன்றதுனால நான் எந்திரிச்சு வெளியே வர ஆரம்பிச்சுட்டேன். கொஞ்சம் வயது கூடினதுனால நம்ம இனிமே வெளியே பேசலாம். 65 வயது ஆயிடுச்சுல, 40 வருஷத்துக்கு மேல ஜோதிட அனுபவம் வந்துருச்சுல. அதான் ஆய்வும் செஞ்சிருக்கிறோம், ஆய்வாற்றல்களும் இருக்கு. 5000 பேருக்கு மேல டிகிரிகளை கொடுத்து வச்சிருக்கிறோம். எந்த அளவுக்கு இந்த ஜோதிடம் உண்மையாக உங்களுக்கு நடத்திருப்போம்ங்கிறதுலாம் உங்களுக்கும் தெரியும்ல. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் சார். இந்த குரு பயிற்சி வருது, முந்தா நாள் ஒரு பயிற்சினாங்க, நேத்தோ முந்தா நாளோ 1ஆம் தேதி ஒரு பயிற்சி வரப்போகுது. இதுல எது சரி? மக்கள் கேட்பாங்கல்ல சார் எது சரின்னு. பாக்கிய கணியத்துல அவன் கோயில கும்பிட்டு போயிட்டு ஆலங்குடியில இந்த நான் 1ஆம் தேதி ஒரு வருதுன்னு சொல்லுவாங்க. எதை சரின்னுவீங்க? இப்ப நீங்க நம்ம ஏற்கனவே சனி பயிற்சியை பேசின மாதிரி இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி கொண்டு போனாதான் சார் மக்கள் ஒரு முடிவுக்கு வந்து எடுத்துட்டு வருவாங்க. வராமையே இருக்கிறதுனாலதான் நிறைய பேர் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி இதுதான் ஜோதிடம் சொல்லி ஏமாத்திட்டு போயிடுறாங்க. சதீஷ் பழனி சார், உங்ககிட்ட டவுட் கேட்கலாமா சார்? சார் சொல்லுங்க சார். இல்ல இது வந்து இந்த 2 லக்னக்காரங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா பெட்டரா இருக்கும் அப்படின்னு எந்த லக்னம் சார் 2 லக்னக்காரங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம்? நண்பர்கள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே வந்து நண்பர்கள்னு சொல்லக்கூடிய பாவகம் அப்படிங்கிறது வந்து 7ஆம் பாவகம், அதுக்கடுத்து 4ஆம் பாவகம் நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் நண்பர்கள் அப்படிங்கிறத விட எல்லா விதமான உறவுகள் அப்படிங்கிறதுக்கும் வந்து லக்னாதிபதிகள் அவங்களுக்குள்ள வந்து நட்பு கிரகங்களாக இருக்கிற லக்னம், திரிகோண லக்னங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல நட்பு இருக்கும், உண்மையான நட்பாக இருக்குங்க. மற்ற நட்புகள் எல்லாமே வந்து ஒருத்தர்கிட்ட ஏதாவது ஒரு தேவை இருக்கலாம்,
அந்த தேவை பூர்த்தி அடைஞ்ச உடனே அந்த நட்பு அப்படிங்கிறது ஒரு இடைவெளியை அவங்க மெயின்டைன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் திரிகோண லக்னம் அப்படிங்கிறது இப்போ நம்ம லக்னத்திலிருந்து நம்ம லக்னமே நம்ம இப்போ ஒரு மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிற போது நம்ம மேஷ லக்னத்தில் இருக்கிறவங்க நம்மளுக்கு ரொம்ப நல்ல நட்பாக இருப்பாங்க, ஆத்மார்த்தமான நட்பாக இருப்பாங்க. அடுத்தபடியாக அதுக்கு 5வது லக்னமாக இருக்கக்கூடியது திரிகோண லக்னத்தில் 5வது லக்னமாக இருக்கிற சிம்ம லக்னத்தில் இருக்கக்கூடியவங்க நம்மளுக்கு நெருங்கிய நட்பில் இருப்பாங்க. அவங்க எந்த அளவுக்கு நம்ம நட்பில் இருக்கிறோமோ கிட்டத்தட்ட வாழ்நாள் முழுசும் அந்த ஒரு நட்புக்கான ஒரு மதிப்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பின்னால் 9வது லக்னமாக இருக்கிற தனுசு லக்னம், இது முதல் ப்ரிஃபரன்ஸ் இந்த 3 லக்னத்துக்கும் நம்ம கொடுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம லக்னாதிபதி யார் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு நட்பு கிரகங்களாக இருக்கிற லக்னம், அதனுடைய அதிபதியாக இருக்கிற ராசிகள் லக்னமாக இருக்கிறவங்க நம்மளுக்கு நட்பாக இருப்பாங்க. மற்றவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு தேவையின்பால் நம்மோட நட்பு வச்சுப்பாங்க. அந்த தேவை நிறைவான உடனே அவங்களுடைய உறவுகளை முறிச்சுப்பாங்கன்னு சொல்ல முடியாது, பட் அந்த நெருக்கத்தை குறைச்சிக்குவாங்க. ஹலோ சார். சொல்லுங்க அஸ்வின் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் ஒரு 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 கேள்வி சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சார், இப்ப யூடியூப்லயும் சரி ஜென்ரலா சொல்லும் போது என்ன சொல்லுவோம்னா வந்து இப்ப இந்த வீடு கெட்டு போச்சு, இந்த அதிபதி கெட்டு போச்சு, அதனால உங்களுக்கு இது கிடைக்கிறதுல தாமதம் இல்ல தடை இருக்குன்னு சொல்றோம். இந்த கெட்டு போச்சுங்கிற வார்த்தைக்கு நிறைய பேர் நிறைய விதமா வந்து சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து 6, 8, 12 இருந்த கெட்டு போச்சு, அஸ்தகமான கெட்டு போச்சு, வக்ரமான கெட்டு போச்சு, அதுக்கப்புறம் வந்து பாதகாதிபதி அந்த கெட்டு போச்சு, மாரகாதிபதி இந்த கெட்டு போச்சு, இந்த பார்வைப்பட்ட கெட்டு போச்சுன்னு இப்படி எல்லா ரூல்ஸையும் போட்டா ஒரு ஜாதகத்துல எல்லா கிரகமும் கெட்டு போய் தானே இருக்கும். அந்த கெட்டு போயிருக்கிறது எப்படி சார் நம்ம இது பண்ணிக்கிறது? அதான் ரொம்ப கரெக்டான கேள்வி கேட்டீங்க, ரொம்ப சூப்பர் கேள்வி. இவங்க சொல்ற அத்தனையுமே தேவையே இல்லை. ஒரே ஒண்ணுதான், 6, 8, 12 கெட்டா கெட்டது, மீதி எல்லாமே நல்ல பலன் தான். ஓகே சார். ரொம்ப போட்டு ஜோதிடத்துல குழப்ப கூடாது. அப்ப அந்து போய் நொந்து போய் ஒரு பிளானட்டும் நல்லது செய்யாது. அந்த அளவு குழப்பி வச்சிருக்காங்க. அவங்க பூரா அறியாதவர்கள், விடுங்க. என்னமோ ஜோதிடத்தை பெருசா கையில புடிச்சிட்டு வந்து ஆய்வு செஞ்சு நடத்தினவங்க மாதிரி பேசுறீங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது பெருசா சொல்றாங்க. 6, 8, 12 மட்டும் போனா மட்டும்தான் கெட்டு போச்சுன்னு எடுத்துக்கணும். ஆமா, மத்ததெல்லாம் தேவையே சார். இந்த 3ஆம் பாவம்ன்றது வந்து 6ல பாதின்னு சொல்றாங்க, அது உண்மையா? இல்ல இல்ல, அது நல்ல பாவம், நல்ல பாவம். நம்மளுடைய முயற்சிகளை செயல்படுத்தக்கூடிய பாவம். அதுல கிரகங்கள் நிறைய இருந்துச்சுன்னா அது நமக்கு நன்மையா தீமையா? நம்மளுடைய முயற்சிகள் அதிகமாக இருக்கும், நம் செயல்பாடுகள் நல்லா இருக்கும், ஊக்கங்கள் அதிகமாக இருக்கும், புது புது முயற்சிகளுக்கு கொண்டு போவோம், பல வழிகளை செய்வோம், அடிமையாட்களை வைத்துக் கொள்வோம், நாமளும் அடிமையாவோம். அதெல்லாம் பெரிய நன்மை. அது 3ஆம் பாவம். 3ஆம் பாவம் நல்லதுதான். இப்போ ரிஷப லக்னத்துல வந்து 7ஆம் பாவத்துல ராகு இருக்கு சார். ராகு தசை நடக்க போகுது சார். 17 வருஷம். 17 வருஷமும் ஒரே மாதிரியான பலன்கள் தான் இருக்குமா, இல்ல அதுக்கேத்த மாதிரி 60 விழுக்காடு ஒரே மாதிரி பலன்கள், 40 விழுக்காடு அதுக்குள்ள வரக்கூடிய புத்திநாதர்கள் பாவக அமைப்புகள் நடந்துகிட்டு. ஓகே, அதுக்குள்ள ஒண்ணு சொல்லுவீங்களா சார்? சூக்ஷமம் அப்புறம் பரியங்கா சொல்லுவீங்களா சார்? அதுவும் அதெல்லாம் ரொம்ப நம்ம போட்டு யோசிக்கணும், நமக்கு தசா புத்தி அந்தரம் போதும். ஓகே ஓகே சார். இப்ப தசா மட்டும் நல்லா இருக்கு, சிக்னிபிகன்ஸ் நல்லா இருக்கு. ஆனா புத்திகள் வந்து ரொம்ப ஒரு பாதி பலனா இருந்துச்சுன்னா அந்த தசை எப்படி பாதியா தான் இருக்குமா? பாதி 50 நல்ல வண்டியில போவோம், ஆனா வண்டிக்கு பெட்ரோல் போட முடியாது. அப்ப வந்து சுயஜாகத்துல வந்து 6, 8, 12 வந்து கிரகங்கள் இருக்க கூடாது. அப்பதான் அது இல்லாம இருக்கிற வரைக்கும் நன்மை. இருந்துட்டா அந்த தொந்தரவை நம்ம அனுபவிச்சுட்டு ஆகணும். எனக்கு 8ல ராகுவே தவிர 6, 12 எல்லாம் கோள்கள் இல்ல. ஆனா 6 கூடிய லக்னத்துல இருக்கார், 12 கூடிய லக்னத்துல இருக்கார். இப்பதான் போய் கடை வாங்குறதுக்கு ஒரு 48 கையெழுத்து போட்டு வந்தேன். இப்பதான் 5:15 போட்டு முடிச்சேன். 5:15, 5:30 இருக்கு. ஒரு 48 கையெழுத்து வாங்கிட்டு விட்டாங்க ரெப்கோல.
நல்லா முழு கடங்காரன் சார் முழு இந்த செலவாளி. சார் இந்த ராகு கேதுவுல வந்து 5-11 இருக்கும்போது அது நண்பன் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, அது எந்த அளவுக்கு சார்? அது நமக்கு அறிவை விருத்தி பண்ணக்கூடியதுக்கும் நாம் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியதுக்கும் ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிறதுனால அதை நன்மைன்னு போட்டிருந்தோம். அது அது குழந்தைங்களுக்கு பாதிப்பு இல்ல இல்ல இருக்குமா சார்? இந்த தோஷம்னு நம்ம ராகு தோஷம்னு சொல்லியிருக்கோம் சார். இன்னைக்கு எத்தனை குழந்தை பெறுறோம்? 2 குழந்தைக்கு மேல பெறலையே. ஆனா அந்த அந்த 5ஆம் அதிபதி நான் நல்லா இருந்தா போதும்ல சார்? அது அதான் ஒரு பாவத்தை கெடுக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். லக்னாதிபதி கெடனும் பாவத்தில் தீய கோள்கள் பாவாதிபதி தீய அமைப்புகளுக்கு போறதோ தீய திசாக்களும் நடக்கும்போது அந்த பாவம் கெடும்னு முடிவுக்கு வாங்க. எடுத்த உடனே முடிவுக்கு வரக்கூடாது. அது லட்சத்துல ஒருத்தருக்கு கெடுக்கும், எல்லாருக்கும் எடுத்த உடனே கெடுக்காது. எல்லா பாவமும் ஒட்டுமொத்தமா கெட்டா கெடுக்கும். சார் எங்க ஸ்டூடெண்ட் இருக்காரு, லக்னாதிபதிக்கு கெட்டு போயிருக்குன்னா நம்ம வந்து அது வந்து 6-8 பன்னெண்டுல மட்டும்தானா, இல்ல அது நீசம் வக்கரமா இருந்தாலுமா அது நம்ம கெட்டு போய் நீச்ச சொல்லணும்? வக்கரம் எல்லாம் ஒரு கெடுதல் கிடையாதுங்க. கெடுதல்ங்கிறத 6-8 12 தாங்க. 6-8-12 நான் மட்டும்தான். லக்னாதிபதி நீச்சன் மாணவன், ஆனா கெட்டா போயிட்டேன். இல்ல சார், எனக்கும் லக்னாதிபதி நீசம் தான், அதுதான் கேட்கிறேன் உங்களுக்கு. லக்னாதிபதி நீச்சம்ங்கிறது வளைந்து நெளிந்து போகக்கூடிய ஒரு யோகத்தை தருது, அவ்வளவுதானே. கண்டிப்பா கண்டிப்பா சார், அது எனக்கு தெரியுது. சார் நான் திரும்பி பான்மதி தான் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். மேஷ லக்னம், லக்னத்துல சுக்கிரன் இருக்கு, மீனத்துல சூரியன் புதன் கேது இருக்கு, இந்த பக்கம் செவ்வாய் இருக்கு. அப்ப லக்னம் வந்து பாபகர்த்தார் யோகத்திற்கு லக்னம் முயற்சி பண்ணி எந்த வேலையும் செய்ய முடியாதா? அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. செவ்வாய் என்ன ஆனா லக்னாதிபதி செவ்வாய் ரிஷபத்துல இருக்காரு. அது நமக்கு அது போதுமேமா. நம்ம நல்லா இருக்கிறதுக்கு பணம் சம்பாதிக்கிறது, இந்த உலகத்துல குடும்பமா இருக்கிறது, செல்வம் சேர்க்கிறது தானே முதல் வேலை. அது இருக்கு சார். அது போதுங்க. கர்த்தாரி யோகத்தினால என்னங்க 2 பாவம் செய்யணும், அவ்வளவுதானங்க. ஓ சரி சரி. அது வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டு தானங்க இருக்கோம். நான்லாம் பாவம் செய்யாதவங்க, எந்த பாவமும் செய்யலைங்க. நான் ஒரு பாவம் கூட செய்யாத ஆளுங்க. அதனால நான் கோயிலுக்கு போறது நான் பெருசா எடுத்துக்கிறது இல்லைங்க. என்ன பாவிகள் தான் பாவம் தொலைக்க கோயிலுக்கு போகணும். நான் எந்த பாவமும் இது வரைக்கும் செஞ்சதில்லை. மிகப்பெரிய ஒரு அறிஞர் என்னைய கூப்பிட்டாரு, சார் வாங்க கோயிலுக்கு போவோம்னு சொன்னாரு. நான் செத்துக்கிட்டே சொன்னேன், நான் ஒரு பாவமும் பண்ணலனே, நான் எதுக்குன்னே கோயிலுக்குன்னே. அவர் அப்படியே கீழே அப்படியே உட்கார்ந்துட்டார், அவர் கோயிலுக்கே போல. என்னடா இப்படி ஒரு மனுஷன் ஒரு பயங்கரமான வார்த்தையை விட்டாரு. என்ன கோயிலுக்கு போகணும்னா பாவம் செஞ்சிருக்கணும், அங்க போய் குறைக்கலாம். நாங்கெல்லாம் ஒரு பாவமும் செய்யல, நாங்க ஏன் கோயிலுக்கு போகணும்? சோ இப்ப லக்னம் வந்து இருக்கிற இடமே எங்களுக்கு கோயில், நிம்மதியா இருக்கும். சொல்லுங்க. அது அப்ப லக்னம் வந்து முன்னேறாது அப்படிங்கிறது கிடையாது. முன்னேறாரு இல்ல, லக்னத்துல சுக்கிரன், இந்த 2 ஏழுக்குடைய சுக்கிரன் லக்னத்துல இருந்து சுக்கிர தேசையில அந்த அந்த லேடி கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா கணவரால கொஞ்சம் ஒரு கணவரால அந்த பொண்ணு அந்த 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 ஜாதகர் எதிர்பார்த்தபடி அந்த கணவருக்கு அந்த பொண்ணுக்கு அமையல. அது கொஞ்சம் வருத்தமா இருக்கு அந்த பொண்ணுக்கு. நல்லா கவனிக்கணுங்க, அமைஞ்ச கணவரோட தான் நீங்க வாழ முடியுங்க. 2 ஏழுக்குடைய திசையில கல்யாணம் ஆயிடுச்சு. அது நடந்தது நல்லதுதான். கணவர் வந்து நம்ம நினைச்ச மாதிரி கணவர் இருக்க கூடாதுங்க. நம்ம நினைக்காத மாதிரி இருந்தாருன்னா அவரோட நம்ம வாழ்ந்துக்கணுங்க, அவ்வளவுதான். ஓகே சார். எனக்கு அதான் லக்னத்துல சுக்கிரன் இருக்கு, 2 பக்கம் பாவ கிரகங்கள் இருக்கு. அதுதான் லக்னத்தை அது என்ன பண்ணும்? நீங்க அதான் பாப கர்த்தாரி யோகம்ன்றீங்க, அதை பத்தி எல்லாம் கிடையாது. எப்பயுமே என்னங்க, கணவன் மனைவியுடனும் மனைவி கணவனுடனும் இணைந்து போகக்கூடிய தன்மையில தான் வாழ்வு. நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாதுங்க, வேற பிரச்சனையை உருவாக்கும். 7 கூடிய லக்னத்தில் இருந்தால் எத்தனை கணவர் எத்தனை மனைவின்னு சொல்றது? கலாச்சாரப்படி நம்ம ஒண்ணுன்ட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம், அவ்வளவுதானே. நீங்க சொல்றீங்களே, இந்த உலகத்துல யாரும் 7ஆம் பாவத்தை பத்தி சூப்பரா சொல்றீங்களே, நல்லா வீடியோ கேட்டிருக்கேன், ஃபாலோ பண்ணி பண்றேன். தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? கிட்டத்தட்ட 50 நிமிஷம் போயிட்டோம் சதீஷ். தினமும் 1 மணி நேரம் போயிட்டு இருக்கு சார். கேள்விகள் அதிகமா இருக்கு சார்.
இதுக்கு பத்தவே பத்தா சார் டைம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். ரொம்ப பிரயோஜனமா நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கு. நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். வாங்க வாங்க, நிறைய கேள்விகளை தூக்கிட்டு வாங்க, நம்ம பேசுவோம். அதாவதுங்க, மக்களுக்கு நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போயிடணுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா புது 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 மனிதர்கள்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. புது புது யோசனைகள்லாம் சொல்றாங்க. அவங்க அவங்களுடைய ஜாதக அடிப்படையில நடக்கக்கூடிய பலன்களை சொல்லி சொன்னா பரவாயில்ல. உங்களுக்கு கோயில் இருக்கு, எல்லா கோயிலுக்கும் எல்லாரும் போறதுனால பலன் இல்ல. உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு கோயிலை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க ஜோதிடத்துல. அங்க போய் சாமி கும்பிட்டாதான் வணக்கம்னு காலையில சன் டிவிலையும் மத்த டிவிலையும் சொன்னா எப்படி இருக்கும்? ஆகமமும் தத்துவமும் வழிபாடும் சாத்திரமும் தெரியாதவங்ககிட்ட அதை சொல்லலாம். என்கிட்ட எல்லாம் சொன்னா நான் சிரிப்பேனே. முதல்ல கேள்வியிலே செத்து போயிடுவாங்களே. கோயிலுக்கு யாரு போவா? பாவம் தொலைக்கிறதுக்கு தானே போகணும். வேற அங்க என்ன இருக்கு? வேண்டுதல்னா என்ன அர்த்தம்? பிரார்த்தனைனா என்ன அர்த்தம்? சரி, அதெல்லாம் கிடையாது. தேங்க்ஸ் சொல்றதுக்கு கோயிலுக்கு போறாங்க. காலையில போய் போற்றி பாடுறாங்களே, எதுக்கு? பாவத்தை தொலைக்கிறதுக்கு தான் கோயிலுக்கு போறோம். வேற ஒண்ணும் அதுல ஒண்ணும் பெரிய விசேஷம் எல்லாம் கிடையாது. நம்ம தான் உண்டியலுக்கு பணம் கொடுத்து அந்த கடவுளையும் வாழ வைக்கணும். வேற வழியே கிடையாது. இப்பெல்லாம் உண்டியல்ல காசு போட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டு போட்டு காசு வாங்குறாங்க. மருதமலையெல்லாம் உள்ள போய் லிப்ட்ல ஏறுறதுக்கு 30 ரூபா, லிப்ட்ல இறங்குறதுக்கு 30 ரூபான்ட்டாங்க. அதெல்லாம் நிறைய காசு வசூல் நடக்குது. நல்லா இருக்கட்டும். அது பாட்டுக்கு இருந்த ஒரு அநாத கோயில் நாங்களா போய் சாமி கும்பிட்டு வருவோம். இன்னைக்கு ஏகப்பட்ட கேட்டை போட்டு 100 கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட்டு வர 150 ரூபா வேணும். அப்படி ஆகி போச்சு. சும்மா திறந்து கிடந்த கோயில் 3 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு அவ்வளவு கேட்டை போட்டு எல்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணி உள்ள நீங்க ஸ்பெஷல் தரிசனத்துக்கு 100 ரூபா கொடுன்றான். பாவம். அதெல்லாம் சொல்லக்கூடாது. கடவுளே காசாகி போயிட்டார். வேற என்ன சார்? லக்னாதிபதி வந்து பாத்தீங்கன்னா கேதுவோட இருக்கும்போது அந்த கேது வந்து அந்த ஜாதகரை வந்து எந்த நல்ல வழியில கூட்டிட்டு போவாரா இல்ல கெட்ட வழியில கூட்டிட்டு போவாரு சார்? அவனுக்கு ரெண்டுமே கிடையாது. அவன் இல்லாத கருப்பு பூனையை இருட்டான அறைக்குள்ளே தேட விடுவாரு. அதனால எப்படி சார் இருப்பாங்க அந்த ஜாதகர்? எப்படி இருப்பாங்க? காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா அப்படின்ட்டு அவன் என்ன நினைக்கிறானோ அதவே பிடிவாதமா செஞ்சுட்டு போயிட்டு இருப்பான். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. அது அவருக்கு நல்லதுங்க. உங்களுக்கு வேணா கெடுதலா இருக்கலாம். சோம்பேறி மனத்துக்குள்ள உள்ள போனீங்கன்னா முட்டையை போட்டுக்கிட்டு ஒரு 2000 பேர் திரியான். 2000 பேருக்கு என்னங்க வேலை? எந்த வேலையும் கிடையாது. ஆனா காலையில இருந்து நைட் வரைக்கும் வேலை பார்க்கறாங்க. அதுதான் கேது மடம். இறைவனை போற்றுறது, புகழ்றது, பாடுறது, பஜனை பண்றது, சமைக்கிறது, சாப்பிடுறது, திரும்பி தூங்கிறது, திரும்பி காலையில இருந்து அதே வேலையை பண்றது. இதனால யாருக்கு நன்மை? ஆனா அவன் என்ன சொல்றான்? எனக்கு நன்மை, நான் மிகவும் அற்புதமாக தியானத்தில் இருக்கேங்கிற. தொலை போ, என்னமோ பண்ணிட்டு போ. ஐயா, எனக்கு 2 கேள்வி இருக்கு ஐயா. நீ கோச்சு கூடாது. நான் ஏங்க கோபிக்கிறேன்? பப்ளிக்கு வந்த பின்னாடி கோபம் கூடாதுங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிக்காத கேள்விதான். நீங்க அதை மறுக்கிற கேள்வி அது. இப்போ பாவம் பண்ணவங்க தான் கோயிலுக்கு போகணும்ன்றீங்க. கரெக்ட் தான், அது லாஜிக் கரெக்ட். அப்ப ராமர் வந்து பாவம் பண்ணாரு இல்லையா? அவர் வந்து ஒரு பிராமணனை கொண்டதுனால தானே பிரம்மஹத்தி தோஷத்துக்காக ராமேஸ்வரத்துல ஒரு லிங்கத்தை வச்சு பண்ணதா ஒரு கதையோ அது ஐதீகமோ என்னமோ நமக்கு தெரியாது ஐயா. உங்களுக்கு தான் தெரியும். புராண கதை. ஆமா. அப்ப நீங்க சொல்றது அது ஒன்னா இருக்காப்போ? இது ஒண்ணு. அச்சா, 2வது கேள்வி, நம்ம இதை வந்து நிறைய டிஸ்கஷன் பண்ணோம் அப்படின்னாக்கா, நான் வந்து ஜோதிடர் இல்லை ஐயா. நான் வந்து ஒரு ஆர்வலர். ஒரு ஆர்வத்துல நான் வரேன். இப்போ நாம வந்து என்னுடைய குழந்தைக்காக நான் வந்து திருமண மேட்சிங்க்கு நிறைய குரூப்ல இருந்தேன். அதுல நிறைய ஜாதகங்கள் வருது. அதுல குறிப்பு எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட கேள்வி கேட்கலாமா? கேட்கலாமே. சரி, அவ்வளவுதான். அப்ப ஃபர்ஸ்ட் கேள்வி வாங்க. அப்பா என்ன அது? ராமேஸ்வரம் கோயில்
இத பாருங்க, சரி சரி வாழனா விட்டுருங்க. பிரம்மகத்தி தோஷம் பிராமணன் அந்தணனை கொல்வதால் ஏற்படக்கூடிய பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்லி அதுக்கு நீங்க பரிகாரம் தேடுன்னு சொல்லி மனு தர்ம சாத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதை அவர் செய்கிறாரு, அதை அவர் பார்க்கிறாரு, நம்புறாரு, செய்யறாரு, அவ்வளவுதான். அதுக்காக இவர் கொண்டதுனால தோஷமும் கிடையாது, இவர் பரிகாரம் பண்ணதுனால நிவர்த்தியும் கிடையாது. அது அவன் புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். ஆன்மீகத்துக்குள்ள போகும்போது ஆன்மீகத்துல நம்பிக்கை தான் வேணும். ஏன், எதற்கு, எப்படிங்கிற 3 கேள்வி அங்க வந்தாலே ஆன்மீகத்தை விட்டு வெளியே வந்துருவோம். அங்க நம்பணும். அதுக்கு வேற அங்க பாவம் தொலைக்கிறதுக்கு தானே அவர் சாமி கும்பிடுறாரு. வேற என்ன பண்றாரு? நான் தானே சொன்னேன், பாவம் பண்ணாரு, சாமி கும்பிடுறாரு. கோயிலுக்கு போற பாவிகள் கோயிலுக்கு போங்க, நாங்கெல்லாம் பாவம் பண்ணலாம், அதனால கோயிலுக்கு எங்களை கூப்பிட மாட்டேங்குது கடவுள். அப்ப நான் அந்த ஜாதகங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு நிறைய கேள்வி மத்தவங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி கேள்வி கேட்கிறேன் ஐயா. நாளையில இருந்து வாங்க வாங்க வாங்க, சார் மக்களுக்கு பொதுமக்களுக்கு கொஞ்சம் நன்மைகளை சொல்லுவோம் சார். சார் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா ஒன்று கேட்குறேன். எல்லா தொழிலும் வந்து வளர்ச்சி அடையுது, எவால்யூஷன் ஆகுது. ஜோதிடம் வந்து அதே மாதிரி தானே சார் இருக்கு. கிட்டத்தட்ட நீங்க சேம் பலன் தானே திரும்ப பல வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப கேது லக்னத்துல இருக்கிறவர் இப்படிதான் இருப்பாருன்னு நீங்க ஒரு 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 எடுத்துக்காட்டோட சொல்றீங்க. அது 100 வருஷம் ஆனாலும் 200 வருஷம் ஆனாலும் அப்படியே தான் ஸ்டாட்டிக்காவும் இருக்குமா? மாறாதா? நீங்க தான் கவனமா பலன் சொல்லணும். கேது 12 லக்னத்துக்குள்ள இருக்காரு. ஓகே. அதே 12 லக்னத்துல இருக்கவரு விதவிதமான 27 நட்சத்திரங்களுக்குள்ள நிக்கிறார். ஓகே. அதே கேது சில கோள்களுடன் இணைந்திருக்கார். ஓகே. அதே கோள் சில பாவ அதிபதிகளுடனும் இணைந்திருக்கார். அந்த கேது மாத்திரம் ஒரு பலனை தீர்மானிக்கக்கூடிய அடிப்படை இல்லை, மற்ற 8 கோள்களும் சேர்ந்து பலன்களை மொத்தமாக தீர்மானிக்குது. ஓகே. அந்த கூட்டு பலன்கள் எப்பயுமே ஒரே மாதிரி வரவே வராது. ஓகே. ஒருவர் ஜாதகம் போல் இன்னொருவர் ஜாதகமே கிடையாது. எப்படி சார் இப்ப ரிஷப லக்னத்துல வந்து கேது இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். லக்னத்துல கேது என்ன மாதிரி ஒரு ஒரு 1,00,000 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரிஷப லக்னத்துல கேது. ரிஷப லக்னத்துல கேது வச்சு 1,00,000 பேர் எல்லாம் கிடையாது. ரிஷப லக்னத்துல கேது வச்சு 65 கோடி பேர் உயிரோட வாழ்றாங்க. ஆமா, இப்ப நீங்க 65 கோடி பேர் உலக மக்கள் தொகையில. அப்போ எல்லாருக்குமே வந்து அந்த 65 இருங்க பாரு, 65 கோடி பேரு லக்னத்துல வாழ்றாங்க. அதுல ரிஷப லக்னமாக தனியாக நம்ம செலக்ட் பண்ணி கேதுவை எடுக்கிறோம். மொத்தம் 12 லக்னத்துல ஒரு ரிஷப லக்னத்துல 65 கோடி பேர் இருக்காங்க. அதுல லக்ன கேதுவாக இருக்கக்கூடியவங்க ஏறக்குறைய 5 to 6 கோடி பேர், 5.5 கோடி பேருக்கு லக்னத்துல கேது இருக்கும். இவங்க எல்லாருக்கும் ஒரே குணமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இவங்க எல்லாருக்குமே மற்ற கோள்களுடைய தாக்கத்தின் அடிப்படையில தான் இந்த கேதுக்கு உண்டான பலன்களை கூட்டியோ குறைத்தோ சொல்லணும். அதுதான் இங்க எங்களுக்கு யூகமாக சொல்லப்பட்டிருக்கு. 2 2 4ன்னு சொல்லிட்டு போயிட்டோம்னா கணக்கு நீங்க சொன்னபடி அதுதான் நடக்கும். ஆனா அப்படி இல்லை. கால தேச வர்த்தமானம், ஜாதி மத நிறபேதம், யுக்தி சுருதி அனுபவத்துல மாற்றம் அடையுது. இந்த மாறிய அமைப்பை எடுத்து சொல்லக்கூடியவனே நல்ல ஜோதிட அறிஞனா மாறுறான். அப்போ இப்ப நீங்க ஒரு விமலன் இருக்கீங்க, கோயம்புத்தூர்ல இருக்கீங்க, நீங்க ஒரு யூகத்துல சொல்றீங்க, சென்னையில ஒரு விமலன் இருக்காரு, இதே மெத்தடாலஜில அவர் ஒரு யூகத்துல பதில் சொல்றாரு. அப்போ ரெண்டுமே மேட்ச் ஆகுது. எது நடக்குது அப்படின்றத பார்த்து அவரை பின்பற்றிக்கிற வேண்டியதான். அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட்ல சார், சயின்ஸ் மாதிரி. ஆமா, சத்தியமா. அதனாலதானே அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் காம்ப்ளிகேஷன். அது காம்ப்ளிகேட்டடா இருக்கிறதுனால தானே அது லைப்ரரி இது லேபரேட்டரிக்குள்ள போக முடியாம முழிக்குது. ஆமா, கரெக்ட். இந்த யூகம் இருக்கிறதுனால எங்க 2 2 4னா இந்நேரம் போட்டிருப்போமேங்க. இங்க யூகம் முக்கியமாக இருப்பதால் யூகிக்க கூடியவனுக்கு நல்ல அறிவும் பேரறிவும் வேணும். அதை விட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நிறைய இருக்கணும். இன்று எப்படி நடந்து கொண்டிருக்கிறது உலகம், இவரு அது எதுக்குள்ள போய்கிட்டு இருக்காரு, இவருக்கு எப்படி அது கொண்டு போகும்ன்றத சொல்ல தெரியணும். இது அஸ்ட்ராலஜருக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை விட அஸ்ட்ராலஜி பார்க்க வரவங்களுக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அதிகமா வேணும்ல சார்? ஏன்னா யார கரெக்டான ஆளை தேர்ந்தெடுக்கிறோமா இல்லையா? பாவமுங்க, அவங்க பாவமுங்க. அவங்க உள்ள போய் சிக்கிக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது? ஓகே ஓகே. அதெல்லாம் வந்து அது வந்து ரொம்ப கஷ்டமும் கூட. தேர்ந்தெடுக்கிறதுல நிறைய சிரமம். ஏன்னா எனக்கு எல்லாம் நடக்கணும்னு நினைச்சு, நல்லது நடக்கணும்னு நினைச்சு வர்றாங்க. வர்றவங்க நமக்கு என்ன நடக்குதுன்னு நினைச்சு வந்திருந்தாங்கன்னா நம்ம சொல்லிட்டு போயிருவோம். வர்றவங்க நமக்கு நல்லது நடக்க வைக்கணும் இந்த ஜோசியர்னாலேன்னு வரும்போது அங்கதான் பிரச்சனை வருது. ஓகே ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ.
சார் அப்ப அஸ்ட்ராலஜியும் கடவுள்கிட்ட தேடி போறதும் ஒரே மாதிரி தானே சார் இருக்கு? இல்லைங்க, ரெண்டுமே ஒரே அது இது மாதிரி வேற அது வேறங்க. இப்ப சார் இப்ப நமக்கு கஷ்டம்னா கடவுள்கிட்ட போற மாதிரி தானே நம்ம அஸ்ட்ராலஜர்ட்டையும் மக்கள் போறாங்க. எனக்கு இப்படி கஷ்டமா இங்கே இருக்கு. இங்கே கஷ்டத்தை தெரிஞ்சு எப்ப காலம் வருது முடியுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போறீங்க. ம். அங்க போறது வந்து எப்பவுமே எனக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு தேடிக்கிட்டே இருக்கீங்க. அங்க போய் ஆனா அங்க பிச்சை ஆனா எடுத்துக்கிட்டே மக்கள் இருக்கிறீங்க. ஆனா அங்க மக்கள் அப்படி நினைக்கிறது இல்ல சார். அஸ்ட்ராலஜர்ட்ட மக்கள் அதானே போறதுனால நமக்கு நினைக்கிறேன். அங்க போய் பிச்சை சரியாயிடும். தானே எடுக்கிறேன். ஐயா எனக்கு பொண்ணு பொருள் காசு நல்ல அறிவு எல்லாத்தையும் கொடுன்னு கை ரெண்டையும் பிச்சை ஏந்திட்டானுங்க நிக்கிறான். இல்ல வேற அது எதுக்கு ஓகே கோயிலுக்கு சார். போறேன்? அதே மாதிரி அஸ்ட்ராலஜர்ட்ட போறதுமே வந்து அவனோட நேரம் சரியா ஆயிடும் அப்படின்ற ஒரு 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 எதிர்பார்ப்பு தானே சார் போறாங்க. அதைத்தானங்க நானும் சொல்றேன். எனக்கு நல்ல காலம் எப்போ வரும், இப்ப கொஞ்சம் சுமாரான காலமா இருக்குன்னு தெரியறதுக்கு வர்றான் அஸ்ட்ராலஜர்ட்ட. அங்க அது கிடையாது. அங்க எப்பயுமே ரொட்டீன் ஒர்க்கு போனோன்னே பிச்சை எடுத்துருவான். சார் நான் இவருக்கு கண்டிப்பா. பதில் சொல்லட்டுமா சார், சிவா சாருக்கு? நீங்க சொல்லுங்க. ஓகே. அதாவது அஸ்ட்ராலஜிங்கிறது வந்து என்னோட அனுபவத்திலயும் சாரோட வார்த்தையிலயும் அது ஒரு சூடோ சயின்ஸ். அது வந்து பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் பேசிஸ்ல அவர் சொல்றாரு. ஒரு சாட் ஜிபிடி எப்படி ஒரு டேட்டா வச்சுக்கிட்டு அது வந்து நீங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் எப்படி அது வந்து ஒரு அல்காரதம் வச்சு பதில் சொல்லுதோ அந்த மாதிரி ஒரு யூகங்களை வச்சு இவங்க பதில் சொல்றாங்க. ஸோ கோயிலுங்கிறது வேற. கோயிலுங்கிறது ஃபுல்லி ஃபைத், நம்பிக்கையை சார்ந்து இருக்கிறது. அஸ்ட்ராலஜி அப்படி கிடையாது. ஒரு டேட்டா அவங்க கிட்ட இருக்கு. அந்த டேட்டாவை கேட்கறவனுக்கு ஏத்த மாதிரி அதுல பல விதமான பெர்முடேஷன் காம்பினேஷனை வச்சு உங்களுக்கான பதில சொல்றாங்க. ஸோ அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு அவங்க சொல்றது வந்து நாளைக்கு வந்து வேற விதமா நடக்கலாம். ஒரு சின்ன மைனர் ஒரு சின்ன ஒரு டீவியேஷன் இருந்தா கூட ஒரு பெரிய சேஞ்சை உருவாக்கலாம். ஸோ அதனால அஸ்ட்ராலஜியை வந்து ஒரு 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 பேஸா எடுத்துக்கலாமே தவிர நல்ல காலமா கெட்ட காலமா எடுத்துக்கலாமே தவிர எக்ஸாக்டா இது நடக்குமா விஜய் அரசியலுக்கு இல்ல இல்ல அப்படி சார் எல்லாம் அது வந்து நடக்கும். எக்ஸாக்டா சார் அது தான் வந்து நடக்கும். சார் நான் வந்து எத்தனையோ பேர்ட்ட பார்த்திருக்கேன். ஆனா வந்து எனக்கு பர்ஃபெக்டா ஃபிட் ஆனது வந்து விமன் சார் சொன்னதுதான். அது வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஆளுங்கள்ட்ட தான் அந்த விஷயம் இருக்கு. அதுவும் நமக்கு வேணும்ல சார். இப்ப நீங்க சொல்ற சோலோ சயின்ஸ்ன்னு சொல்றீங்க. ஆனா அது நமக்கு தெரியணும் அந்த விஷயம். இப்ப இங்க இருக்க அஸ்ட்ராலஜி யாருக்குமே எதுவுமே தெரியல. அதுதான் உண்மை. ஆமாங்க. அதாவது எப்படி பார்க்கணும் அப்படின்றதே நம்ம சொல்றோம். ஜோதிடர்களுக்கு ஜோதிடம் தெரியறத காட்டிலும் தீர்வுகளுக்கு இப்படி போனா முடிவு வந்துருமேன்னு சொல்லி ஷார்ட்டா அதை முடிச்சுக்கிறாங்க. ஜோதிடத்தை விரிவான ஒரு யூக கணிதமாக அழகாக அவங்களுக்கு பலன் எப்படி கொண்டு போகணும்ன்றத மறந்துடுறாங்க. அதை விட்டுட்டு என்ன சொல்றாங்க, ரெமடி கோயில் சொல்லியிருக்கு போ அங்க போ. சார் ருத்ராட்ச கொட்டை போட்டு 50% ஆன்மீகம் 50% ஜோதிடம் சொன்னா அப்ப கடவுளும் ஜோதிடமும் ஒண்ணுன்னு தானே நினைப்பாங்க மக்கள். அதுதான் சார். சார் இப்ப நீங்க வாங்குற ஃபீஸே வந்து இப்ப யூடியூப்லயும் உங்களுக்கு பேசுற அதே அதுக்கு மேலே வாங்குறாங்க. வாங்கிட்டு ஜஸ்ட் வந்து நீங்க சொல்ற அந்த அந்த 7.5 சனியை வச்சு ஈஸியா ஒரு பிளான் 2 நிமிஷம் கூட பேசி இந்த டைம் மேல முடிச்சுட்டு போயிடுறாங்க. அது ஒண்ணுமே இல்ல அங்க. சார் நான் தான் சொல்றேன் சார். அஸ்வின் சார் பேசுறீங்களா, சிவா பேசுறீங்களா? சிவா தான் பேசுறாரு சார். நல்லா கவனிங்க. இந்த மூட பழக்கம் எல்லாம் இருக்குங்கிறத நம்ம வந்து விலக்கி இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு தான் நான் ஒருத்தனா சொல்லிக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட அஸ்ட்ராலஜி இது 7.5 நாள் சனி பொய்யிடான்னு சொல்லி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மலைக்கு கீழே நானும் என் நண்பர் நின்று அப்போ நான் ஒரு பேஸ்கோட் போட்டுக்கிட்டு பேசிட்டு இருந்தேன். அதை கேட்டுட்டு லண்டன்ல இருந்து ஒரு பெரிய கூட்டமே கூப்பிட்டாங்க. சார் எப்படி சார் இதை போய் இல்லை எப்படிங்க இது சரியா வரும்னு அவங்களுக்கு விளக்கம் கொடுத்த உடனே அவங்க அப்படியே போயிட்டாங்க. சார் என் வாழ்நாள்ல நான் கேட்கிற முதல் நல்ல விஷயம்ட்டு போனார். அவருக்கு வயசு அப்பவே 72ன்னு சொன்னாருன்னு நினைக்கிறேன். அவர் அஸ்ட்ராலஜில நிறைய யோசனை பண்ணவங்க, நல்லவங்க. இது இல்லைன்னு சொல்லி நீங்க தான் சார் இதுக்கு இவ்வளவு விளக்கம் போட்டிருக்கீங்க. நாங்க அப்ப என்ன விஷயம் அப்படின்னா, ஜோதிடத்துல நிறைய குப்பைகளை கொண்டாந்து உள்ள போட்டு போய்கிட்டு தான் சார் இருப்பாங்க. சார் எல்லா மனிதனும் என் அறிவுக்கு இது தெரியும், என் யூகத்துக்கு இது சரி, என் அறிவுக்கு இது சரின்னு சொல்லிட்டு போறான்ல. அதுல என்ன நம்ம இப்படி எடுத்துக்கலாமா சார்? இப்ப அப்ப அந்த ஜோதிடம் பாக்குறவனுக்கு வந்து ராகு தசை நடத்து அவன் ஏமாத்துறவனா இருக்கலாம்ல சார்? ராகு திசை நடக்கணுங்கிறதே கிடையாது. அவரை வந்து நீங்க ஏமாத்துறாரு நீங்க சொல்றீங்க, அவர் அதை சொல்லல. எனக்கு கடவுள் மேல நம்பிக்கைங்க. அங்க போனா சாமி கும்பிட்டா நல்லா வந்துரும்னு எனக்கு நம்பிக்கை. என்னை தேடி வரவங்களுக்கு நான் அந்த பாதையை காட்டுறேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நீங்க போயிட்டு போங்கன்ட்டு போயிடுவாரு. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இல்ல ஆனா உள்ள போய் பார்த்தோம்னா உண்மையிலே ராகு தசை நடக்கலாம்ல சார் அவருக்கு?
ஏன்னா சார் ஏமாத்துறதான அவர் தொழிலா இருக்காரு. இதோ பாருங்க, அதான் வந்துட்டேன். ராகுலால் ஏமாத்துவார்ன்ற ஒரு பெரிய முடிவுக்கு கொண்டு போறீங்க. அன்பு நண்பர்களே, 9 பிளானட்டுமே ஏமாத்தும். 9 பிளானட்டுமே ஏமாத்தும். நம்ம முதல்ல அது ராகு ஏமாற்றங்களின் தலைவர். 9 பிளானட்டு ஏமாத்தினாதான் ஏமாற்றம்ங்கிற அந்த வார்த்தையை 9 பிளானட்டு இயக்குதுன்னு அர்த்தம். எந்த ஒன்றையும் ஒரு பிளானட் இயக்காது, எந்த ஒன்றையும் 9 பிளானட்டும் இயக்கும். அதனுடைய ரேஷியோ கூடுதல் குறையுதலாக இருக்கும். அதுக்கு பேர் தான் காரகம்னு சொன்னோம். ஏமாற்றுதலுக்கு காரகம் ராகுங்க. இந்த ராகு எப்படிங்க ஏமாத்துறாரு? 6ஆம் பாவத்துல நிக்கிற எந்த கோளுமே ஏமாத்தும். 6ஆம் பாவத்தின் அதிபதி எந்த கோளா இருந்தாலும் ஏமாத்தும். அது என்னங்க, ஏங்க ஏமாத்துது? செயலுக்கம், செயல்படுதல், கடன் வாங்குதல், கடன் கொடுத்தல், தன்னிடம் இல்லாததை பிறரிடம் இருந்து பெறக்கூடிய அமைப்பை அது உருவாக்குது. அப்படி உருவாக்கப்படும் போது அங்க ஏமாற்றங்கள் வர உருவாகிரும். அதை யாரு இயக்குறா, எப்படி இயக்குறா? 9 கோள்களுமே இயக்கும் ஏமாற்றத்தை. ராகு பெருவாரியாக இயக்கும். ஜாதகருக்கு ராகு திசை நடந்துதான் ஏமாத்துவாருன்னு கிடையாது. அவருக்கு இல்லாமையும் பற்றாக்குறையும் சங்கடங்களும் வந்துட்டாலே எந்த ஒரு மனிதனுமே ஏமாத்துவான். அதுல நம்ம ஜோதிடர் ஏமாத்துவாருன்னு நம்ம அவரை சொல்ல முடியல. காரணம், பரிகார ஜோதிடர்கள் அதுல நம்பிக்கை வைத்து கூட சொல்லலாம் இல்லையா? அவங்களுக்கு கடவுளை பத்தின விஷயங்கள், கணிதங்களை பத்தின விஷயங்கள், தத்துவார்த்த விஷயங்கள், யதார்த்த விஷயங்கள் அதிகமாக தெரியாம இருந்திருக்கலாம் இல்லையா? அவங்க அந்த ஸ்கூலுக்குள்ள நுழையாமையே இருந்து படிநிலையிலே இருக்கும்போது, ஓ கடவுள் உண்மையானவர், எனவே கடவுளை போய் கும்பிட சொல்லுவான். இது இல்லாட்டி திருமணஞ்சேரிக்கு போனேன் கல்யாணம் ஆகல, அந்த சேரிக்கு போனேன் கல்யாணம் ஆகல, இந்த சேரி. நான் சொன்னேன், ஏமா உங்க ஊர்ல சிவன் கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலுக்கு போனாலே கல்யாணம் ஆயிருக்குமே, இதுல எல்லாம் விசேஷம் இல்லைன்னு அங்க போக சொன்னாங்க சார். அதுக்கு 30 வயசு ஆகி போச்சு. அது சவராசா பொண்ணு, 7ல செவ்வாய் சுக்குறேன். அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு யாருமே விருப்பம் இல்லை. அவங்கள இவங்களும் 1000 கேள்வி கேட்கிறாங்க. இப்படி எல்லாம் மாப்பிள்ளை வேணுங்கிறாங்க. அந்த பொண்ணுடைய ஸ்டேட்டஸ் வேற மாதிரி இருக்கு, வர்ற மாப்பிள்ளையே அமையலை. நாங்க எல்லா பரிகாரமும் பண்ணிட்டேன்னு அந்த மாதிரி என்கிட்ட விளக்கமா சொல்லிச்சு. நான் என்ன செய்யறது? அப்புறம் ஏமா என்னைய தொந்தரவு பண்றீங்கன்னு. இல்ல நீங்களாவது கல்யாணத்துக்கு டைம் சொல்லுங்கண்ணா. சரி வாங்கம்மா விளக்கமா பலன் சொல்றேன் அப்படின்னா, இது உங்க புருஷனுக்கு தெரிஞ்சு போச்சுங்க, எனக்கு வேணாங்க அப்படின்ட்டு. நல்லபடியா போயிட்டு வாங்கம்மா. ஏன்னா அவங்க எங்க ஊருக்காரங்க, சௌராஷ்டிரா, எனக்கு நல்லா தெரியும். அவங்க எல்லாம் ஒரு முடிவுக்கே வரமாட்டாங்க. காசு வந்துட்டா முடிவுக்கு வரமாட்டாங்க, காசு இல்லைன்னா எதுவா இருந்தாலும் சரிப்பாங்க. அதான் அவங்க எல்லாம் ரொம்ப உழைப்பாளிகள் இனம். அது ஒரு பெரிய கூட்டமே இருக்காங்க. அதனால அந்த அமைப்பு என்ன அமைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தான் புரிதலாக இருக்கணும். கடவுள் பாதி ஜோதிடம் பாதி அப்படின்லாம் சொல்றது ஒரு துளி கூட அது ஏற்புடையது அல்ல. பட் அந்த அளவுக்கு கொண்டு வச்சிருக்காங்கல்ல ஜோசியர்கள். அவங்கள நம்ம ஒண்ணும் செய்ய முடியலையே. எங்களுக்கு நல்லவங்க யாருமே கற்பித்து கொடுக்கலன்னு அவங்க சொல்ல, எங்க குருநாதர் சொன்னான்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருப்பாங்க. அவங்க செய்யறது ஏமாற்றம்ங்கிறது நமக்கு தான் தெரியும், அவங்களுக்கும் தெரியாது. கேட்டுட்டு அதை போய் செய்யறவனுக்கும் தெரியாது. அவர் கஷ்டம் தீர்ந்தா போதும் எந்திரிச்சு போய் செய்யறார். இவர் நமக்கு கஷ்டத்தை கொடுத்தா ஏதோ நமக்கு 5000 ரூபாய் கிடையாது. மேக்சிமம் ஜோசி அடிச்சு பூட்டி கிடக்கு. என்னப்பா அப்படின்னு கேட்டா, பரிகாரம் பண்ணதுக்கு கூட்டி போயிருக்காரு சார் எல்லாரையும். அப்படி எப்படித்தான் அவங்களும் சம்பாதிப்பாங்க. பொய்யோ மெய்யோ, அமைதியா நல்ல காலம் வரும்போது நல்லது வந்துடும், கெட்ட காலம் வரும்போது கெட்டது வந்துடும். காலத்தை உணர்த்துறது ஜோதிட கலை. அது அவங்க ஏதோ அப்படி பண்றாங்கன்னா அதெல்லாம் ஆத்திரம் அவசரம். எனக்கு மாத்திரம் நல்லது நடக்கணும், எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறவங்க. அந்த அம்மா காலையில சொல்லுதுங்க, 10 பரிகாரம் சொல்லுது. 10 பரிகாரம் செஞ்சுட்டு என் பொண்ணு கல்யாணம் ஆகலைங்குது. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஏற்புடைய மனது வேணுங்க. ஏதோ நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு, மனிதனை பத்தி படிக்கக்கூடிய இந்த ஜோதிட கலை நமக்கு கிடைச்சிச்சு. எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஜோதிட கலையை தவிர வேற எதுவுமே கிடையாதுங்க. அற்புதமான கலை. ஆனா என்ன ஆகி கிடக்குது? ஏதோ ஒரு மூட நம்பிக்கையில போய் எங்கேயோ சிக்குண்டு என்னத்தையோ பண்ணி பரிகாரம் பண்ணா, ஹோமம் பண்ணா, சாந்தி பண்ணா, அதை பண்ணா, இதை பண்ணான்னு ஏமாத்திட்டு இருக்கு இந்த உலகம். நான் தான் சொல்வேன், எப்பா ஒரு ஹோமம் சரியா இருக்குன்னு முடிவு பண்ணிட்டேன்னா எப்ப செஞ்சாலும் அது சரியா இருக்கணும்ல. அன்னைக்கு ஜெயிச்சுட்டு வந்தாரு, ஜெயிச்சுட்டாரு. இன்னைக்கு செஞ்சுட்டு வந்தாரு, தோத்துட்டாரு. அப்ப என்ன ஹோமத்தினால நடந்தது என்ன? அது ஒரு பாட்டுக்கு ஒண்ணு இருக்கு. இவருக்கு நடக்க வேண்டியது அது மாத்தல. அவர் ஜெயிச்சிருவாருங்கிறது ஜாதகத்திலையும் சொல்லலாமே, அத சொல்லல. அதனால இதை செய்யறவங்களுக்கு இது சரி தவறுன்றது உணராதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கடவுள் நம்பிக்கை, கடவுள் அமைப்புல
ஏன்னா அந்த கோஷ்டி எல்லாம் நானும் பாக்குறேன். பரம்பரையா ஜோசியம் சொல்லிட்டு வரேன்ற கோஷ்டி எல்லாம் இன்னமும் பரிகாரம் தானே பண்ணிக்கிட்டு இருக்கு. சார் சாட் ஜிபிடிலாம் இன்னும் இப்ப கத்துக்கிற ஸ்டேஜ்ல இருக்கு சார். அது ரெஃபரன்ஸ் கொடுக்கும் போதெல்லாம் ஃபேஸ்புக்கு, யூடியூபு, அப்புறம் எல்லாத்தையும் ரெஃபரன்ஸ் வச்சுட்டு நமக்கு தப்பா கொடுக்குது. நான் வந்து ஒரு சும்மா ஒரு ஜாதகம் கணிக்கிறதுக்கு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், தப்பா கொடுக்குது. நீ தோத்துட்ட அப்படின்ற மாதிரி நான் அக்யூஸ் பண்ணா நான் ஆமா தோத்துட்டேன் அப்படின்னு. அதனால இப்ப கத்துக்கிற ஸ்டேஜ்ல இருக்கு. அதனால சாட் ஜிபிடி நம்ம மனித மூளைக்கு ஈக்குவலா அதை நம்ம கருத வேண்டாம். சாட் ஜிபிடியா? சாட் ஜிபிடியானா எனக்கு தெரியலீங்க. சாட் ஜிபிடியில ஒரு நண்பர் சொன்னார் இல்லைங்களா, இப்போ ஒரு செல்வமா யாரோ ஒருத்தர் சொன்னாரு. அவரு ஏய் சார் ஏங்க எங்க மனுஷன் தாங்க ஜோதிடம் சொல்ல முடியும். யூகிக்கக்கூடிய மைண்டு மனுஷனுக்கு தானே இருக்கே தவிர மிஷினுக்கு எப்படி இருக்கும்? இல்ல அது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்துடும் ஐயா. இல்ல அதுக்கெல்லாம் யூகிக்க தெரியாதுங்க, கணிதம் தான் சொல்லும். அது எல்லாருக்கும் ஒரே பலனை சொல்லிக்கிட்டே வரும், ஒரே மாதிரி அமைப்புல. தவறு. ஒரு லக்னத்துல 65 கோடி பேர் இருக்காங்கன்னா 65 கோடி பேருமே 40 விழுக்காடுல மாறி போய் நிப்பாங்க. சார் சார் ஒரே ஒரு கேள்வி சார். சார் இப்போ இது வந்து என்னுடைய யூகத்துல தான் கேட்குறேன். இது சரியா தவறான்னு எனக்கே தெரியல, அதுக்காக நான் கேட்குறேன். இப்போ வந்து ஒரு கெட்ட தசை நடக்குது. இப்போ கெட்ட தசை நடக்குது, அதை நம்ம ஜாதகத்துல கண்டுபிடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த மாதிரி தசை கெட்டுதான் இருக்குன்ட்டு ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு தீயினால ஒரு ஆபத்து வரப்போகுது, ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம்னா, இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம சொல்லிட்டு இவங்க போய் வந்து ஒரு தீ மிதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது தீ மிதிக்கிறதுனால இது இவங்களே போயிட்டு அந்த இதை ஏத்துக்கிட்டு இதனால வந்து இவங்களே பாதுகாப்பா அதை ஏத்துக்கிட்டாங்க. இதுவே இந்த மாதிரிலாம் பண்ணலைன்னா தெரியாம வேற மாதிரி தீய விபத்து வந்து வேற மாதிரி கூட வரலாம்ல. இல்ல நான் அந்த யூகத்துல கேட்கிறேன். இப்ப இந்த மாதிரியா கூட இதே மாதிரிதான் நான் சொன்னேன், விஷம் குடிச்சு சாகணும்னு இருக்குது, நாங்க பாம்பு கடிச்சு சாகணும்னு இருக்குது. நீங்க வேணா விஷம் குடிச்சு வேணா அந்த சாவை வேணா மாத்திக்கிற முடியுமான்னு கேட்டா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு யூகிக்கல நானு. நம்ம என்னன்னு என்னன்னா, அந்த தீயதை அறிந்து கொள்வதால் நமக்கு என்ன வருதுன்னா அதிர்ச்சியில இருந்து வெளியேறிடுவோம். அதிர்ச்சி அடைவோம் இல்லையா, எனக்கு தீ பிடிச்சிருச்சா அப்படின்ற அந்த அதிர்ச்சி இருக்கு இல்லையா, மிகப்பெரிய சங்கடம். அதுல இருந்து வெளியே வர வச்சிடும் ஜாதகம், ஜோதிடம். ஏப்பா உனக்கு இதுல இருந்து கெட்ட நேரம், எது நடந்தாலும் கவலைப்படாத, அதை வரவேற்றுக்க, அடுத்தடுத்து நீ நல்லா இருப்ப, உன் வேலையை பார்க்க போவேன்னு சொல்லுங்க. அழகா சொல்லுவான். இப்ப கீழே விழுந்தோடனே நல்லதுப்பா அன்னைக்கே சொல்லிட்டாரு, திருப்பி ஏற்றி வச்சுட்டு தான் புழப்ப பார்க்க போயிடுவான். ஆனா அது தெரியாம கீழே விழுந்துட்டான்னு வைங்க, பதட்டத்துல இன்னொரு இடத்துலயும் போய் கீழே விழுவான். அந்த 8ஆம் பாவம் தொடர்ச்சியா வேலை செஞ்சிடும். அப்ப மனசு கஷ்டப்படும். அதனாலதான் நான் சொல்றேன், இது ஜோதிடம் தலையெழுத்த மாத்தல, தலையெழுத்தினுடைய விதிகளை ஏற்றுக்கொள்ள வைக்கிறது. ஓகே சார், அது யாருக்கு சார் நடக்கும்? அப்ப 1, 5, 9 யார் நல்லா இருக்கோ அவங்க வந்து அதை அவங்க தான் சார் புரியும். அப்ப சார் எல்லாமே எல்லாருக்கும் புரியாது, எல்லாமே எல்லாருக்கும் புரியாது சார். சிலது புரியும், சிலது புரியாது. தனக்கு தேவைங்கிறப்ப நல்லது கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில நமக்கு நல்லது கிடைச்சிடும். அதே தீயது கிடைக்கணுங்கிற நேரத்துல நமக்கு தீயதுதான் கிடைக்கும், நல்லது கிடைக்காது. நான் தான் சொல்றேன், என் வயசை பார்த்துக்கங்க. 1962 ஜனவரி 10ஆம் தேதி பிறந்தார். இந்த இன்னைக்கு போய் கடன் கையெழுத்து 48 கையெழுத்து போட்டுவாரு. அதை நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சாலும் சார் பண்றீங்க, அது இன்டென்ஷனலா. ஆமா, எனக்கு 6ஆம் பாவம் எனக்கு நடக்குது, வேலைதான் செய்யும், லக்னத்துல இருக்கு. ஆமா, என் வேலையை அது செய்யத்தான் செய்யணும். தசா புத்தி, இப்ப புத்தி சுக்கிர புத்தி ஓடுது கேது திசையில. கேது திசையில சுக்கிர புத்தி இல்ல, கேது 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 சுக்கிரன் முடிஞ்சு, சூரியன் முடிஞ்சு, சந்திரன் முடிஞ்சு, வேற ஏதோ ஒரு புத்தி ஓடுது, அதுல கடை வாங்குறேன், அவ்வளவுதான். இப்ப கடன் வாங்கலாட்டி உங்களுக்கு நோய் வருமா சார்? இந்த பாருங்க சார், இந்த கடன் வாங்கக்கூடிய வேலையை அந்த புகழ் செய்யுது, போய் செஞ்சுட்டு வந்திருக்கேன். நோய் வருமா அப்படின்னு கேட்டா, வயதின் முதிர்வுல நோய் இல்லாம ஒரு மனிதன் எப்படி இருக்க முடியும்?
பெருநோய்கள் கிடையாது, அவ்வளவுதான். சரி சார், நீங்க புத்தி மட்டும் தான் பாப்பீங்களா? இப்ப அந்தரம்ல ஒரு 2-3 மாசம் கழிச்சு மாறிடும்ல சார் உங்களுக்கு? சார் அந்தரம் கொஞ்சம் கொஞ்சமா ஈஸியா மாறிட்டு போயிடும் சார். ஓகே சார். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சார். நடக்கக்கூடிய அப்ப கடன் பலன்கள் வாங்காம. நடக்க அதை நம்ம சுலபமா ஏத்துக்கலாம். ம். இதுல நடக்கக்கூடிய பலன்களை நம்ம வந்து பாக்குறோம். ஆனா வந்து இது வந்து திசை வந்து நமக்கு பிரதானமா வந்து நடக்குது. தசாவும் புத்தியும் தான் பிரதானமா என்ன இருக்கோ அது நடக்கும். அது நடந்தே மேஜர் போகணும், அது நடந்துக்கணும், அதை ஏத்துக்கணும் நீங்க. ஏத்துதான் ஆகணும் அதை. ஆமா, சரி சார். அதெல்லாம் நம்ம ஏத்துக்கலைன்னா எப்படி நம்மளால நிக்க முடியும்? இல்ல சார், அதான் அந்தரம் மாறிட்டே இருக்குல்ல சார். நமக்கு நல்ல அந்தரமா அந்த புத்தியிலே வரும்போது இப்ப கெட்ட புத்தி நடக்குது, ஆனா நமக்கு தசா புத்தி நல்லா இருக்கு. கெட்ட புத்தி இருக்கு, ஆனா வந்து அந்தரம் மட்டும் மாறிட்டே வருது. ஆனா அந்தரம் கொஞ்சம் நமக்கு அட்ஜஸ்ட் எனக்கு பண்ணி அந்தரம் போகணும் சார். 3/5/2026 எனக்கு வந்து அந்தரம் வந்து உங்களுக்கு இந்த அந்தரம் வந்துச்சு. எனக்கு வந்தது வந்து சந்திர அந்தரம் வந்திருக்கு. எனக்கு சந்திரன் 8ஆம் பாவத்தை சிக்னிஃபிகேட் பண்ணுவான். 3/5/2026 4/6 இந்த 4வது மாசம் வர்ற வரைக்கும், இந்த 4ஆம் தேதி வர்ற வரைக்கும் படாத பாடுபடணும். இந்த ஒரு சிக்கலை தூக்கி கொண்டு போய் கடனை வாங்கிக்கிறான்னு சொல்லிட்டு அது ஒரு வேலையை பார்த்து கடன்காரன் ஆக்கிட்டு அது பங்குக்கு வெளியே போகுது. ஓகே சார். அப்ப ரெண்டும் தான் 8ஆம் சேர்ந்து பாவத்தின் செயல்படுது. தொடர்புல நம்ம போய் கடை வாங்குறோம், நமக்கு பாதிப்பு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா கடைக்காரன் அவனை ஆக்கிடுவான்னு, ஆக்கி தொலை போ அப்படின்ட்டு போறோம். இந்த 4வது தேதிக்கு அப்புறமேல நமக்கு கவலையே கிடையாது. அடுத்து அப்ப வேற புத்தி அந்தரம் வந்து வரும். வேற புத்தி வர்றப்ப அதுக்கப்புறம் சந்திரன் அந்தரம் எப்பவுமே திசை வேலை பார்க்கும், புத்தி வேலை பார்க்கும், அந்தர வேலை பார்க்கும், சூட்சும வேலை பார்க்கும், பிராணம் வேலை பார்க்கும், ஏன் டேலாடே வேலை பார்க்கும். என் வாழ்நாள்ல திங்கட்கிழமை பெரும்பகுதி லீவு விட்டு இருந்த நாள். சார் டேலாட்னா எப்படி சார்? திங்கட்கிழமைனா நீங்க வந்து தனுசு லக்னம். சந்திரன் சந்திரன் சென்னை திங்கட்கிழமை எந்த வேலையும் பார்க்க மாட்டேன். லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி. இல்ல, இயல்பாவே பாக்குறது கிடையாது. நானு கிளாஸ் எடுக்க போவேன் 20 வருஷமா. சனி ஞாயிறு கிளாஸ் எடுப்போம், திங்கட்கிழமை லீவை போட்டு வீட்டுல இருப்போம். சார் அப்படி பாத்தீங்கன்னா எனக்கு இப்ப வந்து நான் சிம்ம லக்னம், குரு வந்து எனக்கு 8ஆம் அதிபதியும் 5-8 உடையவன். அப்ப வியாழக்கிழமை நான் வியாழக்கிழமை நல்லா சார் போயிட்டு இருக்கு. எனக்கு 2 ஆதிபத்தியம் போட்டுருச்சுல. 2வது எனக்கு ஒரு ஆதிபத்தியம்னால பாதிப்பு, 2வது அவ்வளவு சுலபமா நீங்க சொல்ல முடியாது. எனக்கு வேற வேற கதையெல்லாம் இருக்கு. அது ஜாதகத்துல உங்களுக்கு ஜாதகத்தை ஒரு நாள் போட்டு விளக்கும் போது பேசுவோம். சரி சார், சரி சார். ரொம்ப நன்றி சார். சார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாதகம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னீங்க. ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு சார் இன்னைக்கு. ஐயா இந்த பாருங்க நண்பர்களே, நம்ம ஜாதகம் போட்டு எக்ஸாம்பிள் போட ஆரம்பிச்சிட்டோம்னு வைங்க, நல்ல கேள்விகள் வெளியே போகாம போயிடும். சார் அப்ப நிறைய கேள்வி வரும் சார். அப்ப நிறைய கேள்வி எல்லாம் தோணும் சார். நீ எக்ஸ்பிளைன் பண்றோம், நிறைய கேள்வி தோணும் சார். அந்த மாதிரி பண்றது இப்ப கிடையாது. ஓகே சார். அது ரொம்ப தொடக்கத்துல பூரா நாட்டுல நடக்கக்கூடிய பல விஷயங்களை பேசி ஆராய்ஞ்சு விடுதலை சொல்லணும். ஓகே சார். சார் நீங்க எல்லாம் வந்து நாங்க இதுல அப்லோடு பண்றோம், என்னுடைய Facebook என்னுடைய யூடியூப்ல அப்லோட் பண்றேன்னா ஷேர் பண்ணி கொடுங்க மக்களுக்கு. நிறைய பேர் பார்க்கல, எனக்கெல்லாம் 200 பேர் பார்க்கறதே பெரிய விஷயமா இருக்கு யூடியூப்ல. ஏன்னா மக்கள் பூராமே செதஞ்சு போயிட்டாங்க. நான் 13 வருஷமா கட்டின கோட்டை அது. நிறைய பேர் இன்னைக்கு யூடியூப்ல வந்து ஏகப்பட்ட நொடியில உங்களுக்கு தீர்வு சொல்றேங்கிற அளவுக்கு எல்லாம் ஜோசியர்கள் பெருத்துட்டாங்க. சரி விடுங்க, இவர் வழக்கம் போல சொல்றது தானே சொல்லுவாருன்ட்டு போயிட்டாங்க. பட் நீங்க கேட்டு சொல்றதையாவது உங்க மக்களுக்கு அதை ஷேர் பண்ணி கொடுங்க, நல்லது. ஓகே சார். ஓகே. Thank you சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி. நன்றி கார்த்தி.